பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நல்லவரே உமக்கு நன்றி தகப்பனே. இரக்கமுள்ள தெய்வமே உமக்கு நன்றி தகப்பா. காலை வேளைக்காய் ஒரு முறை கூட கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்லுவோம் தகப்பனே. இப்படியாய் கர்த்தாவே ஒரு முறை கூட கர்த்தாவே கூடி வரவும் கர்த்தாவே உங்களுடைய நாமத்தினால் கர்த்தாவே உங்களுடைய அன்பு கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே இலைப்பாறை எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த தயவுக்காய் கிருபைக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. இப்படியாய் கர்த்தாவே நாங்கள் பாடவும் கர்த்தாவே சிந்தையா இருக்கும் கர்த்தாவே கொடுத்திருக்கிற இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த காலை வேளையிலும் கர்த்தாவே நீர் எங்களோடு பேச வேண்டுமாய் நீர் கர்த்தாவே உங்களுடைய ஞானத்தினால் எங்களை நிறைத்து கர்த்தாவே எங்களுக்கு கர்த்தாவே கொடுக்க வேண்டிய கர்த்தாவே அந்த என்கரேஜ்மெண்ட்டின் கர்த்தாவே அந்த இலைப்பாறுதலையும் கட்டளையிடுவதுமாய் கற்றுக்கொள்ளும் கர்த்தாவே. மனுஷ ஞானம் அல்ல கர்த்தாவே, உங்களுடைய ஞானம் மாத்திரம் வெளிப்படுத்தும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்டுக்கொள்ளும் கர்த்தாவே. ஆமென். இந்த காலை வேளையில நாம் வேதத்தின் புஸ்தகம் ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை. ரூத் 16 1ஆம் அதிகாரம் 16, 17, 18. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை குறித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. ரூத்தோட சரித்திரம் வந்து நம்மளுடைய என்ன சொல்றது சால்வேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கூட கம்பேர் பண்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சால்வேஷன் ரட்சிப்பின் என்ன சொல்றது நம்ம எப்படி நம்ம ஆண்டவரை நம்மளுடைய ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த ரட்சிப்பின் பாதையில் நம்ம நடக்கிறோம் இல்லையா, அந்த பாதையை போல ஒரு என்ன சொல்றது ஒரு parallel. இட் இஸ் an illustration, ஒரு உதாரணத்தை போல. ஏன்னா ரூத்தோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா it is an utter failure. It is a complete failure. ரூத்தோட வாழ்க்கை எப்படின்னா மோவாபிய ஸ்திரீ. she's from the land of Moab. நான் நம்மளுக்கு சரித்திரம் கொஞ்சம் பைபிள்ல இருந்து தெரியும் இல்லையா. மோவாபியரும் இஸ்ரவேலரும் ஒருத்தரை பார்த்துக்கவே மாட்டாங்க, சேர்ந்துக்கவும் மாட்டாங்க. இதுல எப்படின்னா இந்த தேசத்தை விட்டு நீ அந்த தேசத்துக்கு போனா அங்க கொலை பண்ணி போட்டுருவாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த தேசத்துக்கு நீங்க போனீங்கன்னா யூ கிராஸ் பார்டர்ஸ், உங்களை அங்கே என்ன பண்றாங்க, உங்களை முடிச்சு போட்டுருவாங்க. ஆண்டவரே என்னன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா என்னோட காங்கிரிகேஷன் வாங்க தமிழ் என்ன மாதிரி என்னுடைய இதுக்குள்ள வந்து ஒரு மோவாபிய மனுஷன் வந்து வரவே கூடாதுன்னு ஆண்டவரே என்ன பண்ணிருப்பாரு, மோசே கிட்ட பிரமாணங்கள்லயும் கட்டளைகளையும் சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்பர் 1 என்ன சொல்றது லோத் வந்து அவருடைய சொந்த மகளோட இதை பண்ணதுல வந்து பிறந்த குழந்தைங்க தான். அந்த சந்ததி தான் மோவாப் மற்றும் அமோனியா சந்ததின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலயே அவங்க வந்து ஒரு பிழையான ஒரு சந்ததி. அண்ட் ஓவர் அண்ட் அபவ் தட் அவங்க வந்து வனாந்தரத்துல நடந்து கொண்டு வரும்போது இவங்களுக்கு ஆண்டவர் வந்து இவங்க மூலமா எதுவுமே அவங்க கிட்ட இது பண்ணா காசு கொடுத்து நீ தண்ணியோ சாப்பாடு மட்டும் வாங்கி பண்ணுவாங்க. பேர் என்ன பண்ணுவாங்க, அது கூட என்ன பண்ண மாட்டாங்க, ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. இல்ல அவசியம் இல்லை, நீ எப்படி சுத்திட்டு போகணுமோ அப்படியே சுத்திட்டு போன்னு சொல்லி ஒரு இஸ்ரவேலரை வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அவங்கள ஒரு அந்நியரை போல நடத்துனதோ ஒரு சிறிய ஒரு மனுஷ அளவுல இருக்கிற உதவி கூட பண்ணாத ஒரு சந்ததி, ஒரு ஜாதி. அந்த ஜாதியில இருந்தா யார் வராங்க, ரூத்ன்ற இந்த ஸ்திரீ வருகிறாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் எப்படி ஆச்சுன்றது நம்ம எல்லாருமே தெரியும். இஸ்ரவேல்ல பெத்லஹேம்ன்ற பட்டணத்துல இருந்த ஒரு குடும்பம் எலிமெலேக், அவங்களுக்கு ஒரு மனைவி இருந்தாங்க. அவங்க பேர் வந்து நவோமி. இவங்களும் 2 பசங்க இருந்தாங்க, மகளோன் கிளியோன் அப்படின்னு 2 பசங்க அவங்க இருந்தாங்க. அண்ட் பெத்லஹேம்ல வந்து பஞ்சம் இருந்தபடினால பக்கத்து ஊராகிய மோவாபுக்கு போய் அங்க பொழைக்கிற வழியை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அங்க போனாங்க. அங்க போய் நல்லா வாழ்ந்து கொண்டிருந்த காலங்கள்ல அவங்க பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணாங்க, பொண்ணு பார்த்து மோவாபிய ஸ்திரீங்களே கட்டி வச்சாங்க. ரூத்தோட அந்த இன்னொரு பேர் ஓர்பாவா, ஓர்பா. இவங்க 2 பேர் தான் பிள்ளைங்க 2 பேருக்கு கட்டி கொடுத்தாங்க. சரித்திரம் எப்படி போகுதுன்னா, இது சரித்திரமும் இருக்குது. மோவாபிய தேசத்தோட சரித்திரத்துல கூட இந்த
இந்த ஸ்டோரி லைன் இருக்குது. ஏன்னா இட் வாஸ் வெரி எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரி. நமக்கு வந்து பைபிள்னு படிக்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப லிமிட்டடான இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ஆனால் மோர் தென் தட் வி ஹேவ் உபதேசம், ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியங்கள், பாடங்கள், இதுதான் இருக்குமே தவிர மொத்த சரித்திரமும் பைபிள்ல காணப்படுறது கிடையாது. ஸோ இஸ்ரவேலுடைய குடும்பத்துக்குள்ளார இவங்க வந்து கட்டி கொடுத்தது நிமித்தமாக, ஓகே, அந்த குடும்பமே அங்க ஒரு ஒதுக்கப்பட்ட குடும்பம். எப்படி? அவங்க ஒரு தள்ளப்பட்ட குடும்பம். ஏன்னா பிகாஸ் யூ கேன் நாட் மிங்கிள் வித் இஸ்ரேல். ஒரு எபிரேயனா இருந்தனா அவங்க குடும்பத்துக்குள்ளார நீ வந்து பொன் கொடுக்க முடியாது, பொன் எடுக்க முடியாது. அதே மாதிரி நீங்க மாப்பிள்ளை மாத்தி இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணிக்கவே முடியாதுங்க. சிம்பிள் as that. ஓகே, ஸோ இதெல்லாம் மீறி அவங்க என்ன பண்ணிட்டாங்க? they got into a marriage. இது தள்ளப்படுறதே ஒரு பெரிய ஒரு கஷ்டம். நம்ம வாழ்ற இன்னைக்கு வாழ்ற சமுதாயத்துக்கு, நம்மளே இன்னைக்கு மாடர்ன் சொல்றோம், இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்திலே தள்ளப்படுறதுன்றது இட்ஸ் a very hard situation to come through. இந்த ஒரு நிலவரத்துல தான் ரூத் வாழ்ந்து கொண்டிருக்கிறா. ஓகே, இந்த குடும்பத்தோட இதெல்லாம் போதாத குறைக்கு என்ன ஆயிருக்கு? எதிர்பாராத விதமாக இவங்களோட 2 பேருடைய புருஷன் என்ன ஆயிடுறாங்க? இறந்து போயிடுறாங்க. வயசானவங்க கிடையாது, they were very young. அந்த நிலைமை இருக்கும்போது ரூத்தோட புருஷன் இறந்துடுறான். அந்த ஒர்க் பண்றவரோட புருஷன் 2 பசங்களும் இறந்து போயிடுறாங்க. இதுல இன்னும் there is much more to understand. ஏன்னா அந்த மோபேர் வந்து பகால்ன்ற ஒரு சாமியை தான் அவங்க என்ன பண்றாங்க? கும்பிடுறாங்க. அவங்களோட முக்கியமான ரூல் என்னன்னா, அவங்க குடும்பத்திலயோ வாழ்க்கையிலயோ நாட்டிலயோ கஷ்டம் இருக்குன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பார்ன் என்ன சொல்லுங்க, முதல்ல பிறந்திருக்கிற குமாரனையா நீங்க என்ன பண்ணிடணும்? பலி கொடுத்துடணும். அதான் மோலக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களோட கஷ்டம் பலி. தலைச்சின் பிள்ளை, சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் பார்ன்ன்ற பிள்ளை என்ன பண்ணிடுறாங்க? எடுத்து பலி கொடுத்துருவாங்க. இதே மாதிரி இன்னொன்னு விஷயம் இருக்குன்னா, இவங்க அவங்களோட அந்த தேசத்துக்குள்ளார அந்த சாமிக்கு பிடிக்காத ஒரு காரியம் நடந்துச்சுன்னா அந்த சாமி என்ன பண்ணுவாங்க? எந்த குடும்பத்து நிமித்தமாக அந்த ஒரு இது வந்துச்சோ, அந்த தப்பு நடந்தோ, அந்த வீட்டுல இருக்கிற பிள்ளைய அடிச்சிருவாங்க. சோ ஹிஸ்டாரிக்கலி சரித்திர பிரகாரமாக மோவாபில் இது எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, இவங்க கொடுத்ததுனாலதான் அவங்க வீட்டு மகளும் கிளியோன்னு என்ன ஆயிடுச்சு. இப்படிதான் ஸ்டோரி அங்க இவால்வ் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் நமக்கு பைபிள்ல கேப்சர் பண்ண விடல. ஆனா பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், நம்ம இன்னைக்கு அவங்கள பத்தி படிக்கல, இது எல்லாவற்றையும் சந்தித்து இதுக்கெல்லாம் மேல என்ன பண்றா நோமி என்ன பண்றா? சரி, எல்லாம் போயிடுச்சு, தன்னோட சொந்த புருஷனும் போயாச்சு, எலிமலைக்கும் இறந்தாச்சு, மகனும் கிளியோனும் அவனும் இறந்தாச்சு, இவங்க 2 மருமகளும் இவங்களோட விதவையா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால என்ன சொல்றா, நான் என்ன பண்ணிடுறேன், பெத்லஹேமுக்கு கிளம்பி போயிடுறேன். நாங்க கேள்விப்பட்ட ஆண்டவர் வந்து எங்களுக்கு என்ன பண்றாரு, திருப்பி அங்க ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன்றத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னாலதான் உங்க வாழ்க்கையெல்லாம் அப்படி ஆகி போயிடுச்சு. ஏன்னா ஆண்டவர் வந்து எனக்கு எதிரா இருக்கிறார், அவர் கரம் எனக்கு எதிரா இருக்குதுன்னே சொல்லும் வசனத்துல. அதனால இதனாலதான் என்ன ஆயிடுச்சு, இந்த கஷ்டங்கள்லாம் உங்க மேலேயும் வந்துருச்சு. அதனால நம்ம ஒண்ணு பண்ணலாம், நீங்க உங்களுடைய குடும்பத்தை கிட்ட திருப்பி போய் சேர்ந்துருங்க, நான் வந்து திருப்பியும் பெத்லஹேமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோம். அப்போ மூத்த இருக்காரு மருமகள், அவளை என்ன பண்ணுவா, கட்டி பிடிச்சி அழுது முடிச்சுட்டு கிளம்பி போயிடுவா. ரூத் என்ன சொல்லுவா, இல்ல நீ எங்க போனாலும் நான் உங்களுடைய தான் வருவேன், உன் ஜனம் தான் என் ஜனம், உன்னுடைய தெய்வம் தான் என்னோட தெய்வம்னு சொல்லி தான் இங்க பின்பற்றுறதா சொல்றோம். இது எக்ஸாக்ட்லி எப்படின்னா நம்மளுடைய ரட்சிப்பின் பாதையை குறிச்சு இருக்கிற ஒரு வாழ்க்கை தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், ரட்சிக்கப்படுற வரைக்கும் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி? ரட்சிக்கப்படுற வரைக்கும் வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும். என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர்கிட்ட உங்களோட வாழ்க்கையை கொடுத்துட்டு, ஆண்டவரே இன்னில இருந்து நான் கண்ட்ரோல் இல்ல, நீங்க தான் இருக்கிறீங்கன்னு சொல்றோம் பாருங்க. ஆனா நம்ம அந்த ஜெபத்தை சொல்லும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமா ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா நம்ம கண்ட்ரோல் இருந்தப்பவே வாழ்க்கையில நல்லா இருந்துச்சு. இப்போ ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு வாழ்க்கை இன்னும் சூப்பர் ஆயிடும். ஒரு நார்மலான எதிர்பார்ப்பு, இதுல வந்து எந்த தவறும் கிடையாது. ஆனா ரட்சிப்பின் பாதைக்குள்ள வந்த பிறகுதான் நீங்க எதிர்பார்க்காத தொல்லை, பிரச்சனை, கஷ்டம், நஷ்டம், பாடு, அவதூறு, அவமானம், அசிங்கம் எல்லாமே எப்ப ஆரம்பிக்கும்? ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் ஆரம்பிக்கும். இது நம்மளுக்கு குழப்பத்தை கூட உணர்ந்துடலாம். என்னடா நம்ம ஆண்டவர்கிட்ட நம்பி வந்துட்டு எதுக்கு வந்தோம்? என் வாழ்க்கை இன்னும் நல்லா மாறணும்னு சொல்லி தானே வந்தேன். 2வது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பிரசன்னம் அப்படிதான். எப்படி? இன்று நீ இயேசுவை உன்னுடைய ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அவர் உன்னுடைய கண்ணீரெல்லாம் தொடச்சிருவாரு, உன் பிரச்சனையெல்லாம் நீக்கி போட்டுருவாரு, உன் வியாதியெல்லாம் எடுத்து போட்டுருவாரு. இப்படிதான் சொல்லி என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு அவங்க நற்செய்திய என்ன பண்ணாங்க, அறிவிச்சாங்க. ஆனா நம்மளுக்கு கேட்ட நற்செய்திக்கு ஆப்போசிட்டா தான் நடந்துட்டு இருக்கும். எப்படின்னா, ஏன்னா வந்துட்ட பிறகுதான் ஆகுது எல்லா பிரச்சனையும் நம்மளை தேடி வந்துட்டு இருக்குதுன்னு. அண்ட் இட் இஸ் வெரி சிமிலர். இதை பாத்தீங்கன்னா அது அப்படியே பேரலா ரூத்தோட கதை மாதிரியே தான் வரும். அவ அன்னைக்கு வரைக்கும் ஒரு மோவாபிய ஸ்திரியா தான் இருந்தா, நல்லா இருந்திருக்கிறா. இங்க உள்ள வந்த பிறகு என்ன ஆயிருக்கும், புருஷன் இறந்து போயிட்டான், ஏற்கனவே அங்க தள்ளப்பட்டவர்.
ஓகே, இது போக இங்க என்ன ஆயிடுச்சு இப்போ, இது சரி இங்க குடும்பமா மாறி நம்மளுக்கு ஒரு செட்டப்பா மாறிடலான்னு இருக்கிற நேரத்துல எதிர்பாராத விதமாக புருஷன் இறந்து போயிடலாம். பிள்ளைங்களும் கிடையாது. இப்ப மாமியாக்காரி என்ன சொல்றா, மா என்னால தான் உங்களை எல்லாம் பரிசுத்தி வந்துருச்சு, நீ உன் வேலையை பார்த்துட்டு உன் வீட்டை நோக்கி போகணும். தள்ளப்பட்ட இடத்துக்கு திருப்பியும் போக முடியாது. ஆனா இதெல்லாம் மீறி அவன சொல்றா, ஆனதெல்லாம் ஆயிடுச்சு, ஆனா இதெல்லாம் மீறி நீங்க எங்க போறீங்களோ நான் அங்கதான் நான் வருவேன். உங்களோட ஜனங்கள் தான் என்னோட ஜனங்கள், உங்களோட தேவன் தான் என்னோட தேவன். மரணமே அன்றி வேற எந்த ஒரு காரியமும் நம்மள பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுக்கிறார். This is called salvation. இதுதான் ரட்சிப்பின் எக்ஸ்பீரியன்ஸ். ஆண்டவரே என்னாலும் சரி நான் என்ன பண்ணிட்டேன், உங்களை அறிந்து கொண்டேன். அதனால ரட்சிப்பின் பாதைன்றது ரூத்தோட பாதையை போலவே தான். இதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, நல்லது நடக்காதுன்னு சொல்ல, நல்லது நடக்கணும்னா நல்லவைகளை நோக்கி நீங்க நடந்து போகணும். எப்படி? இது எல்லாவற்றையும் மீறி ஆண்டவரே எனக்கு நன்மை நடக்கும். ஏன்னா நான் உங்களை நம்பினது ஒரு வீணான ஒரு போக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா இவ்வளோவையும் பார்த்து முடிச்சுட்டு எல்லாருமே பாருங்க, ஒரு 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 கேடான பாதை மாதிரி தான் தோணுது. யாராச்சும் கேடான பாதையில கேடு மேல கேடு பார்த்து சரி பரவாயில்ல இதே பாதையில இருந்தா போயிட்டே இருக்கலாம், எங்கதான் முடியுதுன்னு பார்க்கலாம் சொல்லிடுவோம். இன்னைக்காச்சும் என்ன பண்ணுவோம், என்னடா இதுக்கு மேல நடக்கிற மாதிரி தெரியல, இதுல எந்த நல்லதும் வர மாதிரி எனக்கு தெரியல, அதனால என்ன பண்ணலாம், இங்கேயே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், திருப்பி டர்ன் பேக் பண்ணி வேற வழியா போகலாம், இல்ல வந்த இடத்துக்கு என்ன பண்ணிடலாம் போயிடலான்றது தான் நம்ம ஒவ்வொருடைய தாட்டும். ஆனா அதை மீறி ரூத் என்ன பண்றா, என்ன ஆனாலும் பரவாயில்ல இதெல்லாத்தையும் மீறி நான் போறேன் அப்படின்ற ஒரு தன்னோட மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டான். இதுதான் ரட்சிப்பு. நீங்க இன்னைக்கு நடக்கிறது கணக்கு வச்சுல என்ன, ஆண்டவரே உங்களை நம்பி வந்தனே, இப்படி ஆயிடுச்சு, சுகவீனம் ஆயிடுச்சு, பலவீனம் ஆயிடுச்சு, லாபம் இல்லாம போய் நஷ்டம் ஆயிடுச்சு, கஷ்டம் வந்துருச்சு, அசிங்கம் வந்துருச்சு, அவமானம் வந்துருச்சு, என்னை சுத்தி இருக்கிறவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறான், எல்லாரும் ரொம்ப தாழ்வா பார்த்துட்டு இருக்கிறாங்களே, இதுக்கு முன்னாடியே வாழ்க்கை நல்லா தானே இருந்துச்சு, இப்படிலாம் சொல்லி நீங்க அங்க ஸ்டக் ஆயிட்டீங்கன்னா நீங்களும் ரூத் இதெல்லாம் மீறி போய் அதற்கப்புறம் ஆண்டோட நன்மையை பார்த்தா பாருங்க, அந்த மாதிரி நன்மை உங்களால காண முடியாது. ரட்சிப்பின் பாதைனா இப்படிதான் இருக்கும். நம்ம இதுக்கு மேல டிஃபரெண்டா போய் சொல்லிட்டு போலாம், என்னன்னு இல்ல ரட்சிப்புக்கு இங்க போங்க ஆண்டவர் பார்த்துப்பாரு, அவரு கழுக போல அப்படியே கூலி வச்சு பேரு மேல வச்சு எல்லாம் வைப்பாரு. ஆனா அதெல்லாம் வைக்கிற மாதிரி என்ன பண்ணுவாரு, பாடுகளின் மூலமா கூட்டிக் கொண்டு வருவாரு. இதை நம்ம ஒத்துக்கொண்டாலே ஒழிய ரட்சிப்பின் பாதை நம்மளுக்கு எப்படி இருக்காது, ஒரு வெல்கமிங் அஃபேரா இருக்காது. என்னடா அது அப்படின்னு சொல்லி ஒரு மனக்கசப்பை கொண்டு வந்துடும். ஏன்னா அதுல இளைப்பாறுதல் அந்த மொமெண்ட்டுக்கு உங்களுக்கு கிடைக்காது. இதுல முக்கியமா என்னன்னா, ரூத்துக்கு இன்னும் அந்த என்ன சொல்றது, த்ரெட்னானு சொல்றோம், ஒரு பயம் கூட சொல்லலாம். ஏன்னா இந்த சைட்ல தள்ளப்பட்டதுனால போக மாட்டேன்னு சொல்ற, ஆனா இங்க என்ன சொல்ற, நவமி கிட்ட நீ எங்க போறீங்கன்னா நான் அங்க வரேன்ற. நீ யார்? இப்ப முதல்ல ஐடென்டிட்டி படி நீ ஒரு மோவாபிய ஸ்திரீ, நீ எங்க நுழையவே முடியாது, இஸ்ரவேலுக்குள்ளார நீ நுழைய முடியாது, நுழைஞ்சா உன்னை சாவடிச்சு போட்டுருவான். there is no other option. ஆனா அவன் என்ன சொல்றா, கிட்டத்தட்ட அந்த ஏசப்ப சொன்ன மாதிரி, ஏன்னா தன் ஜீவனை இழக்கிறதுக்கு எவன் ரெடியா இருக்கிறான், அவன் என்ன பண்ணுவானா, தன் ஜீவனை ஆதாயப்படுத்திக் கொள்வான். அவன் என்ன பண்ணிட்டா, இவ்வளவு தூரம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நீங்க இழக்கிறதுக்கு என்ன இருக்குது, மிஞ்சி போனா அந்த ஜீவன் தான் இழக்கணும். ஏதோ ஒரு காரணத்து நிமித்தமாக இஸ்ரவேலின் தேவனை நான் அறிந்து கொண்டேன், அதை அறிந்து கொண்டது நிமித்தமாக என்னமோ நடந்துருச்சு வாழ்க்கையில. இதற்காக நான் இப்ப என்ன பண்ண மாட்டேன், அவரை மறுதலிச்சுட்டு நான் திருப்பி வேற வழியா போக மாட்டேன். எனக்கும் நடுவில் இருக்கிறது ஒன்னே தான், மரணம். எது மரணம் தேவைப்பட்டா இந்த ஜீவனை பண்ணி விட்டு போகுது, வேற எதுவுமே எனக்கு கிடையாது. சோ புறக்கணிக்கப்படுகிற ஒரு இடத்துக்கு நோக்கி நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, பயணம் பண்ணி போய் கொண்டிருக்கிற. மீனிங் டு சே, எனக்கு அங்க எதிர்பார்த்து போறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. மேக்ஸ் டு மேக்ஸ் என்ன எதிர்பார்க்கலாம்னா, இன்னும் மேபி அழிவு என்ன நோக்கி தான் வரப்போகுது. இவ்வளவு நாள் இவ்வளவு அழிவு வந்துருச்சு, இதுக்கு மேல எனக்கு நன்மை வருமானு தெரியாது. நான் போற இடமே என்ன அழிவுன்ற ஒரு காரியத்தை தான் என் முகத்தை பார்த்து என்ன பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு இடமா இருக்குது. ஆனா அதையும் மீறி நான் என்ன பண்ண போறேன், நான் எதற்காக இந்த பந்தயத்தை ஆரம்பிச்சனோ அந்த பந்தயத்தை நான் போய் ஓடி முடிச்சே தீருவேன்ற ஒரு மனசோட தான் என்ன பண்றான், ப்ரிப்பேர் பண்ணி தானே உள்ள திடப்படுத்தி கொண்டோ தைரியப்படுத்தி கொண்டோ என்ன சொல்றேன், சரி ஓகே ஃபைன், நல்லதோ கேட்டதுமா நான் உங்களோட தான் வரப்போறேன், இந்த நான் திருப்பி போகிற இந்த காரியத்தை குறித்து என்கிட்ட திருப்பியும் பேசாதீங்கன்னு சொல்றா. யாரை பார்த்து, நயோமியை பத்தி சொல்றா. இதே போலதான் நீங்க என்ன பண்ணி, நயோமி எப்படி எடுத்துக்கலாம்னா, யூ கேன் நமக்குள்ளார ரெண்டு மனுஷன் இருக்கலாம். ஒண்ணு சரீர பிரகாரமான மனுஷன், எனக்குள்ள ஆளன் ஒருத்தர் இருக்கிறான், எனக்கு எப்படின்னா நான் இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் போயிடணும், இப்படிதான் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். அப்புறம் எனக்குள்ளார அந்த கிறிஸ்துவுக்குள் ஏனோ திருப்பியும் மறு சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல, தமிழ்ல மறுபிறப்பா,
ஓகே, இடணும். நீங்க கிறிஸ்துக்குள் பிறந்த இன்னொரு ஒரு மனுஷன் இருக்கிறான், ஆவியின் மனுஷன் உங்களுக்கு இருக்கிறான், சரீர பிரகார மனுஷனும் ஆவியின் மனுஷன் இருக்கிறான். நயோமி வந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சரீர பிரகாரமான மனுஷன் மாதிரி. அவன் சொன்னான், எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் அழிஞ்சிருச்சு, ஊற்று, இதுக்கு மேல உன் வாழ்க்கை என் கூட இருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் நடக்க போறது மாதிரி தெரியல, எல்லாத்தையும் விட்டுட்டு நீ என்ன பண்ணு, திருப்பி போய் எங்க போய் ஆரம்பிக்கணுமோ நீ அங்கேயே ஆரம்பிச்சதான். இவ்வளவு நாள் பார்த்துட்டியா, இவ்வளவு நாள் பார்த்ததுல உனக்கு ஏதாச்சும் நன்மை கண்டிருக்கிறியா? எதுவும் கண்டது கிடையாது. ஏன்னா அதுதான் உண்மையும் கூட. இங்க வந்து உங்க சரீரம் வந்து உங்ககிட்ட பொய்யெல்லாம் சொல்லாது. கஷ்டப்பட்ட பிறகு சரீரம் என்ன பண்ணும், இனிமேல் உங்ககிட்ட பொய்யெல்லாம் உபயோகப்படுத்தாது, இருக்கிற உண்மையே எடுத்து உங்ககிட்ட காமிக்கும். பார்த்தல ஆண்டர்கிட்ட வந்த பிறகு எப்படி ஆயிடுச்சு வாழ்க்கை, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இந்த லாபம் வந்துருச்சு, இந்த அசிங்கம் வந்துருச்சு, இந்த அவமானம் வந்துருச்சு, உன்னை தள்ளி வச்சுட்டாங்க, இதுக்கு மேல உன் வாழ்க்கைக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. அதனால என்ன பண்ணு, ரூட்டை மாத்து, இது வேலைக்கு ஆகாதுன்றதுதான் உன்னோட சரீரமே, உன்னோட சரீரத்துக்கு பிரகாரமான மனுஷன் உனக்கு கொடுக்குற ஒரு சாட்சி. அந்த சாட்சியை மீறி நீ தான் என்ன பண்ணணும், நானும் நீங்களும் ரூத்த போல தான் பேசணும். ஆனதெல்லாம் ஆனா கூட நான் என்ன பண்ண போறேன், I'm gonna continually move forward. என்கிட்ட திருப்பி இந்த காரியத்தை குறித்து நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா திரும்பி போற காரியம் எனக்கு இஷ்டமில்லாத ஒரு காரியம். வந்தாச்சு, இந்த ஆண்டவர் அறிஞ்சாச்சு, நான் இந்த ஜேர்னி ஃபுல்லா போனாதான் எதற்காக அவர் என்னை அறிந்தாருன்றதை நானே அறிஞ்சுக்கணும். எப்படி இல்லாட்டி பாதியில் இல்லைன்ட்டு என்னால அறிஞ்சுக்கொள்ளவே முடியாது. இஸ்ரேல் எப்படின்னா வனாந்திரத்தையே பார்த்துட்டு எங்கடா பால் நீங்க, தேனி நீங்க, அப்படின்னு நீங்க, தண்ணி கொட்டுது நீங்க, சாப்பாடு இருக்குது நீங்க, எதையுமே என்னால கண்ணால பார்க்கவே முடியலன்னு சொல்லி அவனா ஆயிட்டான். ஷார்ட் சைட் இருக்கணும் இங்கிலீஷ்ல, தமிழ்ல அது எப்படின்னு சொல்றது, எப்படி சொல்லுங்க, கிட்ட பார்வைன்னு சொல்லிட்டாரு. உங்களால தூரமா இருக்கிற காரியங்களை தொலைநோக்கு பார்வை இல்ல உங்களுக்கு. அதனால என்ன ஆயிடுச்சு, ஷார்ட் சைட். இந்த வனாந்திரத்துல இன்னும் இருக்கிற மணலை பார்த்துட்டு, தேலை பார்த்துட்டு, பாம்பை பார்த்துட்டு, சூடை பார்த்துட்டு எல்லாம் கடுப்பாய். ஏன்னா நீங்க எதுவும் சொல்லி என்ன கூப்பிட்டு வந்தீங்களே, நான் ஏன் அந்த வனாந்திரத்துக்குள்ள இத்தனை வருஷமா நீ நடந்துட்டு இருக்கிறேன்ற அந்த ஒரு அங்கலாய்ப்பு, அந்த ஒரு டிஃபீட்டட் ஆட்டிடியூட், ஏன்னா தோல்வியை கண்ட ஒரு மனசு, அதை பார்த்து உங்களுக்கு என்ன ஆயிடும், வேணாம்டான்ற வெறுப்பு தான் வந்து வந்துட்டு எங்க ஆமாங்க ஆன்றதுலாம் சொன்னாருங்க. புதுசா இந்த பாதியில் ஆரம்பிச்சப்போ எத்தனையோ பாத்துக்கங்கள்லாம் வந்துச்சு, எத்தனையோ பேர் வீட்டுல எல்லாம் வந்து ஜோம் கொண்டு போனாங்க, இப்படி வந்து ஒருத்தர் தீவிரசம் சொல்லிட்டு போனாரு, அப்படி இப்படி நிறைய காரியங்கள் இருக்கும். ஆனா அங்க இருந்து ஒரு 10 வருஷம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், சொன்னது எதுவுமே நடந்த மாதிரி எனக்கு தெரியல, ஏதோ ஒண்ணுங்க ஆன்ற கூட நீ இருக்கிறேன். சில நேரத்தில் நம்மளே நம்மகிட்ட போய் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் பிரதர் பேசல எப்படி இருக்கீங்கன்னா நல்லா இருக்கிறேன் சொல்லிட்டு எப்படி வேற மாதிரி சொல்ல முடியாது இல்லைங்களா சொல்லுமா, வேற மாதிரி சொல்ல முடியுமா? அதனால என்ன பண்றோம், நல்லா இருக்கிறேங்க, ரொம்ப வந்து போய்க்கிறேன்னா ஏதோ இருக்கிறேங்க இல்லாட்டி அதோ போயிட்டே இருக்குங்க, ஒரு நாளா போயிட்டு இருக்கு. இதுதான் நம்மளுக்கு. ஏன்னா இதுல வேற நம்மளுக்குள்ள ஒரு மனசு வச்சு, ஏன்னா நல்லா இல்லைன்னு சொன்னா ஆர்டர் இதனால என்ன ஆயிடுவாரு, ஒரு துக்கப்பட்டுருவாரு. ஆர்டர் அப்பெல்லாம் துக்கப்பட மாட்டேன். நான் அடிக்கடி என்னன்னு சொல்லுவேன், மனுஷனுக்கு வலி சந்தோஷம் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிறா இருப்பாங்க. இந்த சென்ஸ் அது யார் கொடுத்தா உங்களுக்கு, கர்த்தர் தான் கொடுத்தாரு. அப்ப நீங்க நெருப்பு தொட்டு ஆண்டவர் சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லுவாருன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு உங்ககிட்ட. இல்ல நெருப்புல இருக்கும்போது என்ன ஆவா, சூட ஃபீல் பண்ணுவேன். சூட ஃபீல் பண்ணா என்ன சொல்லணும், ஐயோ சூடாகுதே தான் சொல்ல முடியும். அந்த ஆண்டவரே அப்படியே ரொம்ப அருமையா இருக்குது, என் மேனிலாம் அப்படியே சூப்பரா க்ரீம் போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ரைட்? இட் இஸ் வெரி வெரி ட்ரூ. அதனால தான் நாமி பாருங்க, இங்க இருந்து விட்டு சரி இவங்க கூட வந்துருவா, யாரு ரூத் கூட வந்த பிறகு திருப்பி அவங்க இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள நுழைவாங்க. அப்ப இவன் நவமி தானான்னு கேட்பாங்க. அப்ப சொல்லுவாங்க, என்ன நவமின்னு கூப்பிடாதீங்க, ஏன்னா நவமினா பேருக்கு என்ன அர்த்தம், நவமின்ற பேருக்கு அர்த்தம் என்ன, பிளசன்ட்னு அர்த்தம். சம்திங் தட் இஸ் வெரி பிளசன்ட் தானமா, சம்திங் தட் இஸ் ஒரு இனிமையான ஒரு காரியம், ஒரு பிடிச்சமான ஒரு காரியம், சம்திங் தட் இஸ் வெரி நைஸ் டு யூ. ஏன்னா இப்போ வெதர் வந்து ரொம்ப நல்லா இப்போ பெங்களூர் நவம்பர் டிசம்பர்லாம் எப்படி வெதர் சூடுன்னு சொல்லுவீங்களா, அப்பா நல்லா ஒரு சுகமான ஒரு சொகுசான ஒரு காரியம். நவமிக்கு அர்த்தம் என்ன, சுகம், வெரி பிளசன்ட். ஆனா என்ன சொல்றா, என்ன நவமி அந்த வார்த்தை என்ன சொல்லி பாருங்க, தமிழ்ல என்ன இருக்குன்னு தெரியல எனக்கு. 18, 19 கீழே வர பாருங்க, நவமி 24 வருஷம் படிங்கன்னா. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். ஏன்னா மாறான அர்த்தம் என்ன, கசப்புன்னு அர்த்தம். என்ன இனிமேல் நீங்க ஒரு இனிமையான காரியம் இல்ல நான் ஒரு சுகமான காரியம் எனக்கு கூப்பிடாதீங்க. ஏன்னா கர்த்தர் என் வாழ்க்கை எப்படி மாத்திட்டாரு, கசப்பா தான் மாத்திட்டாரு. It is as simple as that. So இதுதான் நம்மளோட நிலவரம்.
சில நேரத்துல இந்த ரட்சிப்பின் பாதையில வரும்போது எல்லாமே ஒரு கசப்பா இருக்கும். எல்லாம் ஒரே நேரத்துல பிடிச்சி அழுத்துற மாதிரி இருக்கும். பணம் விஷயமும் அழுத்திட்டு இருக்கோம், சுக விஷயம் அழுத்திட்டு இருக்கிறோம். இது போத வரைக்கும் நம்மளோட சொந்த கேரக்டர் பிரச்சனை வேற கேரக்டர், எனக்கு இது என்னடா இருக்கிற தொகை போதாதுன்னு இது வேற, இதுல வேற நம்மளுக்கு என்னவா இருக்கும், ஒரு பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருக்கும். ஐயோ இன்னைக்கு திருப்பி நம்ம பாவம் பண்ணிட்டோம், திருப்பி நம்ம வாயை விட்டோம், திருப்பி பண்ணக்கூடாத ஒரு காரியத்தை பண்ணிட்டோம். எதை குறிச்சு நம்ம மைண்ட்ஃபுல்லா இருக்கிறோம்னு நம்மளுக்கே தெரியாம ஒரு பைத்தியம் பிடிச்ச ஒரு நிலைமையில தான் இருக்கும். இதனாலதான் பல கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் விட்டு விலகி போறதுக்கு காரணம் என்ன, இதுதான். ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு என்ன ஆயிடுறாங்க, நம்மளால இதெல்லாம் முடியாது, ஏதோ சண்டே சர்ச்சுக்கு போனோமா, காணிக்கை கொடுத்தோமா, அப்புறம் நம்ம வாழ்க்கை நம்ம போய் வாழ்ந்துக்க வேண்டியதுதான். நம்மளுக்கு தெரிஞ்சது ஒண்ணு, நம்ம என் பேர் என்ன, கிறிஸ்டின் அப்படின்னா என்ன, சண்டே வானா சர்ச்சுக்கு போயிடணும், குட் ஃப்ரைடே வந்தா ஈஸ்டர், அது முடிஞ்சா அடுத்தது கிறிஸ்மஸ். இதுக்கு ஏற்ற மாதிரி பூ போட்டுட்டு சேலை கட்டிட்டு சூட்டு போட்டுட்டு சுத்திட்டு, நானும் கிறிஸ்தவன், அவன் கேட்டா அவன் ஹிந்தும்பா, இன்னொருத்தன் கேட்டா அவன் முஸ்லிமா, நீ யாருப்பா அப்படின்னா நான் கிறிஸ்தவன் சொல்லிடுவோமே தவிர நம்ம கிறிஸ்துவை பின்பற்றுறவர்கள் இல்லாம போயிடுறோம். எப்படி கிறிஸ்தவனா மாறி கிறிஸ்துவை பின்பற்றாம போயிடுறோம். ஆனா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாக்கியம், பிரிவிலேஜ் என்னது, டு ஃபாலோ கிரைஸ்ட். ஆனா நம்ம கிறிஸ்தவனா இருக்க கூப்பிடல, கிறிஸ்துக்கு பின்னால அவருடைய அடிச்சுவடுல நடந்து போக தான் கூப்பிட்டாரு. ரூத் அப்பவே கிறிஸ்துடைய அடிச்சுவடுல என்ன பண்ணிட்டார், நடக்க ஆரம்பிச்சிட்டா. தொல்லை, கஷ்டம், இன்னல், அசிங்கம், அவமானம், அந்த சைடு தள்ளப்பட்டவை, இந்த சைடுல புறக்கணிக்கப்பட போகிறவள். அவ எதிர்பார்த்துட்டு போறதே என்ன, அங்க போறேன், என்ன கேட்லயே தடுத்து நிறுத்தி என்ன பண்ண போறான், நீங்க வரவே கூடாது, மைரம் ஆஃப் காஸ்ட், உனக்கு இந்த இடத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, நீ யார் இங்க என்டர் பண்றது. இவளே திருப்பி போயிட்டு ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கிறா. யாரு, நவோமி. நீ யாருமா கூட அவ கூட சேர்ந்துட்டு வர்ற ஆளுன்னு தடுக்கப்பட போகிற ஒரு ஆள் தான். ஆனா அதை எல்லாவற்றையும் அறிந்தவன் என்ன பண்றான், எதுவானாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாக இந்த இஸ்ரவேலின் தேவன் என்னை அவரை அறிந்து கொள்ள எனக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த காரியம் என்னவென்று நான் அறியும் வரையும் இந்த பாதையை விட்டு நான் விலக போறது கிடையாது. இதேதான் பவுல் நம்ம கூட பிலிப்பியர் இதே தான் சொல்லுவான் பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், ஆமா 3 படிங்க எனக்கு, 3ஆம் அதிகாரம், பிலிப்பியன்ஸ் 12, 13, 14, 13. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, கிறிஸ்து இயேசு என்னையும் உங்களை என்ன பண்ணாரா, ஏதோ ஒரு காரியத்துக்காக என்ன பிடித்துக் கொண்டார். ஓகே, அந்த காரியத்தை என்ன பண்ண போறேன், நானும் அந்த காரியத்தை பிடித்துக் கொண்டு என்ன பண்ண போறேன், ஆசையா தொடர போறேன். இல்லடா அது ஏதோ இருக்குது, இதெல்லாம் மீறி ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணிருக்கிறாரு, என்ன அழைத்திருக்கிறார், என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், என் கையை பிடித்திருக்கிறார். அடுத்து சொல்லுவோம் பாருங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அது நம்ம எல்லாரும் புரியும் ரொம்ப ஈஸியா. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. நான் அது ஏற்கனவே பிடிச்சிட்டேன்னு நான் சொல்லங்க, பிடிக்க போறேன்ற ஆசை எனக்கு இருக்குது. எப்படி பிடிக்க போறேன்ற ஆசை இருக்குது, நான் ஏற்கனவே பிடிச்சேன், எனக்கு புரிஞ்சிச்சுங்க, ஆண்டர் இருக்குது அலட்சாரம் புரிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப கிளியரா இருக்கிறேன், நான் எதுக்குன்னு தெரியும், என் வாழ்க்கை ஊழியத்துக்காக தான், என் வாழ்க்கை இந்த ஜாபுக்காக தான், இப்படி நான் ஒரு குடும்பத்தில் நிறைய தப்புறேன், அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு. நான் பிடிச்சுக்கிட்டேன்னு சொல்லல, என்ன சொல்றாருங்க, பிடிக்க ஆசையை தொடர்கிறேன், நான் பிடிச்சுக்கிட்டேன், நான் அதை எண்ணல, ஆனா கவுண்டிங் தட் ஐ ஆல்ரெடி காட் ஹோல்ட் ஆஃப் இட். ஆனா என்ன பண்ண போறேன்னா ஒன்று செய்கிறேன், ஆனா இது ஒண்ணு செய்யறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். இதுதான் உண்மை. ரூத் என்ன பண்ணா, ஆனதெல்லாம் ஆயிடுச்சு செல்வகுமார், அதுக்காக நான் என்ன பண்ண போறேன், எதற்காக அவர் என்னை பிடித்தாரோ அதை பிடிக்கிறதுக்கு நீங்க நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் இல்லப்பான்னு சொல்லி விட்டுட்டு போல இன்னும் அதையே தான் பிடிச்சுக்கொள்ள போறேன். இல்ல இதெல்லாம் மீறி ஏதோ ஒரு காரணம் இருக்குது, ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆண்டவர் என்ன அழைத்திருக்கிறார், ஏதோ ஒரு காரணத்துக்காக அவரோட கண்கள் என் மேல் பட்டது. இது எனக்கு இன்னைக்கு புரியல, அவ்வளவுதான். ஆனா அவருக்கு தெரியும் எதுக்காக பிடித்துக் கொண்டார் என்று அவருக்கு தெரியும், எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரியலன்றதுக்காக நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். ஆசையோட நான் என்ன பண்ண போறேன், தொடர போகிறேன். அப்படி ஆசையோட தொடர போறதுக்கு நீங்க நான் ஒரே டிசிஷன் நடக்கணும். ஐயோ நேற்று இப்படி ஆயிடுச்சேன்னு உட்காந்துட்டீங்கன்னா இன்னைக்கு உங்களால அந்த காரியத்தை ஆசையோட தொடர்ந்து எடுக்கிறதுக்கு உங்களால பலன் இருக்காது.
ஏன்னா நேத்துலயே ஸ்டக் ஆயிட்டு இருப்பீங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சு, என்னடா என் போன வருஷம் இப்படி ஆயிடுச்சு, என்னடா போன வருஷம் இப்படி ஆயிடுச்சு, போன மாசம் இப்படி ஆயிடுச்சு, இன்னும் இந்த வாரம் ஃபுல்லா இப்படி ஆயிடுச்சு. இதுல நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா எதை பிடிக்கணுமோ அதை தொடர்ந்து ஓடி போய் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு பலன் இருக்காது, திராணி இருக்காது, சக்தி இருக்காது, மனசு இருக்காது முக்கியமா. ஏன்னா மைண்ட் வந்து பாஸ்ட்ல மாட்டிக்கிச்சுன்னா உங்களுக்கு ஃபியூச்சரை பார்க்கறதுக்கான, எனக்கு முன்னால என்ன இருக்குன்ற பார்க்கறதுக்கு முன்னால முடியவே முடியாது. இப்படி நின்றுட்டு இப்படியே பார்த்து நடக்க முடியுமா? முடியாதுல்ல. முன்னால போனா எங்க பார்க்கணும்? முன்னாலதான் போகணும். நம்ம அடிக்கடி என்ன பண்ணிடுறோம்? பின்னால பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டு இன்னைக்கு நம்புறது கூட நம்மளுக்கு எப்படி தெரியுமாங்க? எத்தனையோ வருஷம் ஜெபம் பண்ணிட்டேன், சுகம் இல்ல, எனக்கு சுகம் கிடைக்க போதா? எப்படி? உங்களுடைய எதிர்காலத்தை நீங்க எப்படி ஜட்ஜ் பண்றீங்க? கடந்த காலத்தை கொண்டு எப்படி பண்றீங்க? ஜட்ஜ் பண்ணிடுறீங்க. 10 வருஷமா ஜெபம் பண்ண எதுவும் மாறல, இப்ப மாறிட போதா? அதனால என்ன பண்ணிடுறோம்? அந்த ஜபத்தை வந்து சும்மா அடி யதார்த்தமா பண்றது. ஆண்டவரே இப்பொழுது உங்களோட கர்த்தாவே என்னோட சுகனை தருவீர் அப்படின்றது, அதெல்லாம் சும்மா. இப்போ எப்படின்னா இதான் நம்ம சர்ச்சில் கூட நடந்து பாருங்க, டெய்லி வந்தா இந்த சண்டே அதே 7 பாயிண்ட் செல்வகுமார குறை சொல்ல. இது நம்ம என்ன ஆயிடுறோம்? நம்மளுக்கே அறியாம தான் சொல்றேன், நம்மளுக்கே அறியாம அதை ஒரு சிஸ்டமா மாத்திக்கிட்டோம். எப்படி? ஆண்டவர் உலகம் எங்க ஏதாவது கூட்டம் நடக்குது, நான் அடிக்கடி யோசிப்பேன், உலகம் எங்க நடக்கிற கூட்டத்தை ஆண்டவர் போய் பொறுப்பெடுக்கணும். ஆண்டவர் பொறுப்புலாம் எடுக்க மாட்டாங்க. பொறுப்பை ஒப்புவிக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் ஒரு பொறுப்பு எடுப்பாரு. எப்படின்னு சொல்லுங்க. இப்ப உலகமே தான் 1000 சர்ச்சை நடந்துட்டு இருக்குது. எத்தனை பேர் ஆண்டவரை ஒப்பு கொடுத்தான்னு எனக்கு தெரியாது. எனக்கு மட்டும் தான் தெரியும் ஆண்டவரே இந்த ஃபெலோஷிப்பை நான் பண்ணிருக்கிறேன், உங்களுடைய கரங்கள்ல பொறுப்பெடுக்கும்படி நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். அதனால எனக்கு கான்பிடன்ஸ் இருக்கும். என்னன்னு, ஆண்டவரே நம்ம தான் உங்க கையில கொடுத்தாச்சு, நம்மளுக்கு தமிழும் கஷ்டம், இதுவும் கஷ்டம், எல்லாம் கஷ்டம், அதே மாதிரி அப்பா ஒன்னும் புரிய மாட்டுது, உங்க கருத்துல ஒப்பு கொடுத்துடுறேன், பேசுற மாதிரி பேசுங்க, அவங்களுக்கு புரியுற மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், ஒப்பு கொடுத்துட்டு பேக் ஸ்டெப் எடுத்தாச்சு. அப்ப எனக்கு நிம்மதி இருக்கும். என்னன்னு, அவரு பொறுப்பெடுத்துட்டாருன்னு தெரியும். ஏன்னா பொறுப்பெடுக்கும்படி நானும் ஒப்பு கொடுத்துட்டேன். அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணி அடுத்தவங்க யாருக்கிட்டையும் ஆண்டுகிட்ட போய் ஒப்பு கொடுக்கவே மாட்டாங்க. அவன் தன்னுடைய ஆத்மா, தன்னுடைய ஜீவியம், தன்னுடைய மினிஸ்ட்ரி, தன்னுடைய வீடு, தன்னுடைய வாசல், தன்னுடைய வியாபாரம் எல்லாத்தையும் ஒவ்வொரு மனுஷன் என்ன பண்ணும்? ஆண்டவர்கிட்ட சந்தோஷமா எடுத்துட்டு போய் ஆண்டவரையே ஒப்பு கொடுக்குறேன், என் கையில ஒண்ணும் கிடையாது, நீங்க எடுத்து நடத்துங்க அப்படின்னு போது நடக்கும். நான் இங்க உட்காந்து அவங்களுக்கு ஜெபம் பண்ணா அது நடக்காது. அருண் அவரோட வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறது, நான் ஜெபம் பண்ணா அருண்லாம் ஒப்பு கொடுக்க முடியாது. அருணோட கஷ்டத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். அருண் பாடுபட்டு இருக்கிறாப்ல அப்படின்னா அவருக்கு ஜெபம் பண்ணலாம். அருணோட வியாபாரத்துல தான் கஷ்டம் இருக்குது, வீட்டுல தான் கஷ்டம் இருக்குது, சுகவீனமா இருக்கிறாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாக, ஐயோ ஆண்டவரே இப்படி அருண் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆண்டவரே தயவு கூர்ந்து இறக்கத்தின் நிமித்தமாக மனம் ஒருங்கி அவருக்கு என்ன பண்ணுங்க? கொடுக்க வேண்டிய சுகத்தையோ பலத்தையோ ஆரோக்கியத்தையோ கொடுங்க, அவருக்கு கொடுக்க வேண்டிய சொல்யூஷன்ஸை கொடுங்கன்னு சொல்லுவோம். ஆண்டவரே அவருக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டுறாரு, ஆண்டவரே அவருக்கு ஒப்பு கொடுக்குறது நீங்க தான் அவருக்கு பலத்தை கொடுக்கணும், ஆண்டவர் எப்படியாச்சும் ஒரு மனசை தொடுங்க அப்படின்னு அவரு சொல்லுவாருப்பா. நான் இருதயத்தின் கதவுல நின்று பண்ணிட்டு இருக்கிறேன், தட்டுன்னு தட்டிட்டு இருக்கிறேன், அவன் தான் ஏன் திறக்க மாட்டான்னு தான் சொல்லுவாரே தவிர, மகனே நீ ஜெபம் பண்ணிட்டல, உன் ஜெபத்திற்கு ஏற்றபடி இப்பொழுதே நான் சர்றன்னு ராக்கெட் அமிச்சு அருணோட அப்படியே நெஞ்சுக்குள்ள கிழிச்சிட்டு போய் தொங்க போறேன்னு சொல்ல மாட்டாரு. ஏன்னா அப்பெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. நானும் எங்க அப்பா அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவோம், அடுத்தவங்க ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணி யார் ரட்சிக்கப்பட்டதா சரித்திரமே இல்லை. ஏன்னா ரட்சிப்பு யாருடையதான்? ரட்சிப்பு நீங்க சொல்லி நான் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணணும்னு அடித்தாக்க ஆண்டவர் வந்து ஜாப் கொடுக்குற மாதிரிலாம் கொடுக்க மாட்டாரு. ரட்சிப்பு கர்த்தருடையது, அதை அவர் யாரு கொடுக்கணும்னு ஆசைப்படுவாரோ கொடுத்துருவாரு. அதற்கு மனவாஞ்சை யார் இருக்கோ அவங்களுக்கும். அதனால தான் கொர்நேலியும் எங்கேயோ உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், யாருக்கிட்டையும் ஜெபம் பண்ணுறான். அவன் ஒரு ரோமாபுரியை சேர்ந்த ஒரு மனுஷன், யாருக்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருப்பான்? ரோமாபுரியின் தெய்வத்துக்கிட்ட தான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவனுடைய ஜெபங்கள் என் பிரசன்னத்துக்கு முன்பாக வந்ததுன்றாரு. உடனே என்ன பண்றாரு? பேதுருவை அனுப்புறாரு. So you need to understand, that if I need to survive, இந்த ரட்சிப்பின் பாதையில நான் சர்வைவ் ஆகணும் அப்படின்னா நேற்று நடந்த பிரச்சனை என்ன பண்ணிருக்கணும்? நேற்றோட விட்டுணும். ஆமா ஆண்டவரே நேற்று நடக்கல, ஆனா இதையும் மீறி நீங்க என்ன ஒரு காரணத்தோட தான் பிடித்து கொண்டீங்க. எப்படி? ஏதோ ஒரு காரணம் இருக்குதாங்க, சும்மாலாம் கிடையாது. பரலோகம் மாத்திரம் இல்ல, இந்த ஜீவியத்துல இந்த உலகத்துல என் வாழ்க்கையை கொண்டு உங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு. குறிப்பே இல்லாம ஆண்டவர் யாரையும் எடுக்கவே மாட்டார். ஏதோ ஒரு நோக்கம் உண்டு. முதல்ல அந்த நோக்கம் உண்டுன்றது நம்புறது யார் இருக்கணும்? நம்ம இருக்கணும். நம்பாத மனுஷனுக்கு எந்த நோக்கத்தை குறிச்சு ஒரு வாஞ்சையே வராது. அப்ப நீங்க கிறிஸ்டியனா இருக்கலாம் சந்தோஷமா. ஏன்னா நான் கிறிஸ்டியனுக்கு நோக்கமே கிடையாது. என்ன நோக்கம் இருக்குது? இவன் வந்து அவனை சாமின்னு கூப்பிடுறான், நீ வந்து இயேசுவை பத்தி சாமின்னு கூப்பிடுற, அவ்வளவுதான். இதுல வந்து பெரிய நோக்கம்லாம் கிடையாது. சிலவங்களா இருக்கிறாங்க எல்லா தெய்வமும் ஒண்ணுன்னு.
அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதனால ஈவன் ஐ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், ஆண்டவர் உன்னை குறிச்சு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். அந்த நோக்கத்துல போய் நீங்களும் நானும் ஃபிட் ஆகிறதுக்கு நான் முதல்ல நம்பணும். ஒரு நாள் காலையில் எழுந்தோடனே ஆண்டவரே என்ன ஒரு நோக்கமே இல்லாம ஒரு வழியா வந்து பரலோகம் சேரணும் கூப்பிடல. சும்மா வந்து பரலோகம் சேரணும், நான் தாயின் தாயின் கருவில் உருவாகும் போதே என்ன பண்ணாராம், என் பேரை வச்சு என்ன பண்ணாராம், அறிந்து கொண்டாராம். He knew me by my name ன்னு இருக்கும் இங்கிலீஷ்ல. அப்படி அறிஞ்சிட்டு எதுக்காண்டி இவ்வளவு அறிஞ்சிட்டு, ஒண்ணும் இல்லப்பா இன்னொரு 70 வயசுல இருந்து பரலோகம் சேர்ந்தா போதுங்க. அது எப்படியோ நாங்க அங்கதான் போறேன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஐ நோ வே டு வெல். அதுல எனக்கு குழப்பமே கிடையாது. நான் இன்னைக்கு சாயந்தரம் முடிஞ்சிருச்சு என் கதைனா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அங்கதான் போறேன். ஏன்னா அதற்காக தான் அவர் எனக்காக பாடுபட்டு சிலுவையில பே பண்ண வேண்டிய அந்த பிரைஸை பே பண்ணி முடிச்சிட்டார். 100% அங்கே தான் போறேன்னு நினைக்கிறேன். அது எனக்கு நோக்கம் இல்லை, அதுதான் என் வாழ்க்கையோட டெஸ்டினேஷன். டெஸ்டினேஷனை குறித்து எனக்கு எந்த கவலையுமே கிடையாது. நான் நல்லா தெரியும் அங்கே தான் போய் சேரப்படும், இல்லை எந்த கேள்வியுமே கிடையாது, இல்லை எந்த முரண்பாடே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த டெஸ்டினேஷன் போய் நான் ரீச் ஆகிற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையின் பர்பஸ் என்ன, குறிக்கோள், எந்த குறிக்கோளை கொண்டு ஆண்டவர் என்ன தெரிந்தெடுத்தார். சும்மா வந்தோம் போனேன் இருக்கிறதுக்காக ஒரு வாழ்க்கையா இல்ல, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த வாழ்க்கையில நான் வாழ்ந்து ஒரு ஜீவியம் பண்ணி அந்த ஜீவியத்தின் மூலமாக எத்தனையோ பேருக்கு நான் ஒரு நன்மையா இருக்கும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, என்னை எடுத்து தெரிந்தெடுத்திருக்கிறாரா. இதெல்லாம் யாருக்கு வாஞ்சிருக்கணும் இருக்கணும். இது எங்க வரும்னா ஆண்டவர் என்னை குறிச்சு நோக்கமா இருக்கிறவங்கன்ற அந்த அந்த தாட் இருக்கு பாருங்க, அது வரவங்களுக்கு தான் என்னை குறிச்சு ஒரு பிளான் வச்சிருப்பாரோ அப்படின்னு இருக்கும். யோசனை இல்லாதவனுக்கு என்ன இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. ரூத்துக்கு கண்டிப்பா அந்த நோக்கம் இருந்தது. she had an idea. அது என்னன்னு அவருக்கு தெரியல. பவுல் சொல்ற மாதிரியே தான், என்னன்னு அவர் என்ன ஏதோ ஒரு காரணத்துக்காக பிடித்து கொண்டார். அந்த காரணம் எனக்கு தெரியும் ஏற்கனவே, நான் பிடித்து கொண்டேன்னா நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒன்ன பண்ணுவேன், நேற்று நடந்த காரியங்களை நேற்றோடு விட்டு நான் என்ன பண்ண போறேன், முன்னேறி போய்கொண்டே இருப்பேன். This is all that I am going to do. அதனால ரட்சிப்பின் பாதையில வர பாடுகளையும் கஷ்டங்களையும் வச்சு ஆண்டரை ஜட்ஜ் பண்றாதீங்க. நோக்கத்து மேல இருக்க உங்களோட ஃபோக்கஸை விட்டுறாதீங்க. இதெல்லாம் மீறி ஏந்திரிங்க. ஒவ்வொரு நாளும் ஏஞ்சி ஏன்னா என்ன ஒரு நோக்கம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கேட்டீங்கன்னா எனக்கு சொல்றேன், இன்னைக்கு கூட எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். எப்படி எனக்கு இருக்கிற டெஸ்டிமனி பவுலோட டெஸ்டிமனியே தான். இன்னைக்கும் எனக்கு தெரியாது, நான் பிடித்து கொண்டேன் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னா சொல்றோம், உங்க ஆமாண்டவர் புரிஞ்சிச்சு, ரொம்ப செம்ம ஐடியா இருக்குது ஆண்டவர், இப்படிதான் நான் ஊழியம் பண்ண போறேன், இப்படிதான் வியாபாரம் பண்ண போறேன், இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். எனக்கு அந்த மாதிரி சொல்றதுக்கு எனக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா அவர் என்ன பண்றாரு, என்ன ஒவ்வொரு நாளா தான் நடத்திட்டு இருக்காரு. 10 வருஷத்துக்கான ஐடியாவை இப்ப என்கிட்ட கொடுக்கல, கொடுக்கவும் மாட்டார். ஏன்னு சொல்றேன் கேளுங்க. கொடுத்துட்டாருன்னா அவரை நம்புவதற்காக உனக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்குதா, இதைதான் உன்னை பண்ண போறேன், இதைதான் உன்னை மாற்ற போறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. நான் நேரடியா இனிமேல் அவரை நம்புவதற்கு உனக்கும் எனக்கும் என்ன ரீசன் இருக்கு? ரீசன் கிடையாது. அதான் அதை ஃபுல்லா ரீல் பண்ணி முடிச்சிட்டாரு, கிடையாது. Therefore he never will. அதனாலதான் நம்மளோட வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தின் ஜீவியம் தான். ஒரு நாள் இன்னைக்கு எந்த ஸ்டாண்டவரை இன்னைக்கு நான் எப்படி நீங்க நடத்த போறீங்க. தாவீதெல்லாம் பாருங்க, ராஜா அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்து தூக்கி ஊத்திட்டு போயிட்டாரு. யாரு? சாமுவேல். 13 வருஷம் அவன் வந்து கடைசியில ராஜா ஆக போறதுன்னு அவனே முடிவு பண்ணிட்டான். எப்படி இந்த தீர்க்கதரிசிங்க பிரச்சனையே இப்படிதான் வந்து ஏதாச்சும் வாயை விட்டுட்டு போயிடுவானுங்க. மாட்டிட்டு கடைசியில கஷ்டப்படுறது யாரு? நம்ம தான் சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணான், பார்டரை கிராஸ் பண்ணியே போயிட்டான். எப்படி தெரியல தாவீதோட கதை என்ன பண்ணாருன்னு, அப்படியே ஒரு கடையை சுரிக்கும், அப்படியே ஆண்டவரே முழு விசுவாசத்தோட அங்கே காத்துட்டு இருந்தாரா? போய் பைபிள் படிங்க வீட்டுல. பார்த்தாரு, ஐயோ இந்த சவுல்னால நம்மளுக்கு மனக்குடைச்சலும் இழப்பும் ரொம்ப ஜாஸ்தியா போயிடுச்சு, தாங்க முள்ளடா சாமி, இப்படியே விட்டோம்னா ஒரு நாள் என்ன பண்றோம், நம்ம இதெல்லாம் எழுதிடுங்க, நம்ம பைபிள் தான் எழுதிக்குது, வேற பைபிள் தாங்க. இதனால என்ன பண்றோம், ஒரு நாள் நம்மளை கொலை பண்ணி போட்டு முடிச்சிருவான், நம்மனால இதெல்லாம் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்டரை கிராஸ் பண்ணி எங்க போனான்னு சொல்லுங்க, பிலிஸ்தீர் தேசம் போயிட்டான். பிலிஸ்தீர் தேசம் போட்டு போயிட்டான்னு நினைச்சு அப்படியா, அவன் என்ன பண்ணுங்க, இதே மாதிரிதான் நவமி மாதிரி போயிட்டு பஞ்சப்பாட்டு பாடுறதுக்கு எங்கேயாச்சும் போய் பொழைச்சிக்கலான்னு போயிட்டாரு. அப்படிலாம் இல்ல, நேரா போய் பிலிஸ்தீரோட ராஜா கிட்ட போயிடுவான். அருண் போயிட்டு, உன்கிட்ட நான் சேவகனா இருக்கிறேன், எத்தனை பேரை கொலை பண்ணி கொண்டு வரணும் நீ சொல்லணும். எப்படி நம்ம இன்னைக்குதான் அவங்களாம் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் எல்லாம் பரிசுத்தவனும் ஒன்றும் கிடையாது. உங்களை மாதிரி என்ன மாதிரி அவங்களும் வெரி வீக் பீப்புள். அவங்களும் எத்தனையோ சூழ்நிலைகள்ல உங்களை மாதிரி மனம் நொந்து போய்
தோய்ந்து போய் மனம் தளர்ந்து முடியாதுடா, இதுக்கு மேலதான் நம்மளால இழுக்கவே முடியாது அப்படின்னு தான் இருந்த ஆட்கள் தான் இவங்களும். ஆண்டவரோட எதுக்கு அழைச்சானோ அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் பண்றான். எப்படி இங்க ராஜாவா அழைக்கப்பட்டு இங்க ஓடி 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 முடிஞ்சு கடைசி என்ன பண்றான், சவுலோட கையில சாவறதுக்கு எனக்கு சக்தியும் இல்லை பலனும் இல்லை, இது எனக்கு இது மன குலைச்சல கொண்டு வந்துருச்சு, போதண்டா சாமின்னு சொல்லி பார்டரை கிராஸ் பண்ணி பிலிஸ்தீன்கிட்ட போய் அவங்க ராஜா கிட்ட உட்காந்து உன்னுடைய ஆர்மியில என்ன சேர்த்துக்கோ, எவனெல்லாம் கொலை பண்ணுமோ கூட்டுவான்னு ஆண்டவரை பார்த்து இறக்கப்பட்டுருவாரு. எப்படி ஆண்டவரை பார்த்து அந்த ராஜாவுக்கு ஒரு அட்வைசர் இருப்பான், அவன் அந்த அட்வைசர் சொல்லுவாரு, டேய் நீ யாரை எடுத்து கூட்டு வந்து பார்த்துக்கூடா, அவன் இஸ்ரேலுக்கு அடுத்தது ராஜாவாக போறவன், நம்ம அடுத்த சண்டே எங்க தான் போயிட்டு இருக்கிறோம், அவங்ககிட்ட தான் போயிட்டு இருக்கிறோம், அங்க போய் அவன் அவங்க ஆட்களை பார்த்து மனம் முருகி சைடு மாறிட்டான்னா நமக்கு அது கந்தலாயிடும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணதுனால ஆண்டவர் இறக்கப்பட்டாரு. இமேஜின் திஸ், ஒரு நிமிஷம் பாருங்களேன் இந்த சூழ்நிலையா. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா அந்த ராஜா, அவன் பேர் ஆகீஷ், அந்த ராஜாவோட பேரு ஆகீஷ். அவனும் சொல்லுவான், ஓகேப்பா வந்துருன்னு சொல்லிட்டான் ஃபர்ஸ்ட் ஏற்கனவே, சேர்ந்துரு நீ நம்ம கூட தான் இருக்கிறேன்னு சொல்லி. இன்னும் சொல்லுவான், அவன் செய்த காரியங்களை ரொம்ப பிரியப்பட்டாரான். யாரு? ஆகீஷ் ராஜா. ஆகீஷ் ராஜா நம்மால் தாவீது பண்ண காரியங்களை பார்த்து ரொம்ப பிரியப்பட்டாராம். பரவாயில்லையே, ரொம்ப நல்ல உண்மையும் முத்தமும் உள்ள ஊழியக்காரனா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை அவன் பார்வை கிராஸ் பண்ணி நம்ம பக்கம் வந்துட்டான் சந்தோஷப்பட்டு வச்சிருந்த டைம்ல தான் அவனுக்கு இருந்து ஒரு அட்வைசர் வந்து ஆண்டவர் தான் பேசுறாங்க அந்த அட்வைஸ் பண்ணல. ஏன்னா ஒருவேளை இந்த யுத்தம் நடந்து அந்த யுத்தத்துல தாவீதை வந்து இஸ்ரவேலர் பார்த்துருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவன் பார்வை கிராஸ் பண்ணி திருப்பி ராஜாவுக்கு போனப்போ இஸ்ரவேல் அவனை நம்பியிருப்பாங்களா? டேய் இவன் தேவைப்பட்டா சொந்த நாட்டை கூட வித்துட்டு போயிடுவான்டா. எப்படி தேவைப்பட்டால் ஆண்டவர் இவனை நம்பி கொடுத்தாரு பாருங்க ஒரு தேசத்தை, நம்மளையும் தேசத்தையும் சேர்த்து வித்து போட்டு தான் வாழ்க்கைக்கு பணயமா வச்சுட்டு ஓடி போயிடுவான் இவன். அந்த மாதிரி டைப்னு என்ன ஆயிட்டு இருக்கும், இஸ்ரவேலுக்கு ரொம்ப ஊர்ஜிதமாயிட்டு இருக்கும். ப்ரூவன். அதுக்கப்புறம் இஸ்ரவேல் என்ன தாவீதை பார்த்து தாவீது சவுல் கொன்றது 1000 தாவீது கொன்றது 10000 பாடிருப்பாங்களா? ஒன்னும் பாடிருக்க மாட்டாங்க. டே இவனை பாடுறா ஃப்ராடு பையன் வந்திருக்கிறான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆண்டவர் அதெல்லாம் என்ன பண்ணாரு, இரக்கமாய் இவன் எங்க மனுஷர்கள தயவு கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷமா இருந்தானோ அந்த தயவே ஆண்டவர் என்ன பண்ண வச்சாரு, அதை மாத்தி விட்டு இவன் போகாதபடிக்கு பண்ணி இவன் பேரை ஆண்டவர் தான் காப்பாத்தினாரு. எப்படி இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு ஏன் சொல்றேன்னா, ரட்சிப்பின் பாதை இப்படிதான் இருக்கும். எப்படி மனம் தளர வச்சு கிட்டத்தட்ட வேணாண்டா இந்த ரூட்டை விட்டு போயிடலானே. ஆனா அதையும் மீறி ரூத் செய்தது போலவோ இல்ல பவுல் நம்மளுக்கு கொடுத்த அட்வைஸ், அவன் பரிசுத்தாவியானவர் கொண்டு அந்த அட்வைஸ் நம்மளுக்கு கொடுக்குறான்னு சொல்லி ஆண்டவர் என்ன காரணம் ஒரு காரியத்தை குறித்து என்னை பிடித்து கொண்டார். அந்த காரியம் என்னவென்று எனக்கு தெரியாது, ஆனா இது ஒண்ணுதான் நான் செய்ய போறேன், நானும் அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணவில்லை. நான் அப்பெல்லாம் யோசிக்கலங்க, எனக்கு அப்பெல்லாம் சாட்சி கிடையாது. நானும் புரிஞ்சுட்டேன். அந்த இவ்வளோ ஊழியம் பண்ணி முடிச்சுட்டு அவன் சொல்றான் பாருங்க, இவ்வளோ ஊழியம் பண்ணி முடிச்சு எத்தனையோ வாட்டி கப்பல்ல திருப்பி மூழ்கி எத்தனையோ பேர்கிட்ட சவுக்கடி வாங்கி முடிச்சு எங்கெங்கெல்லாம் உலகெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு என்ன சொல்றான், அதுக்கப்புறம் அவர் சொல்ற சாட்சி இதுதான். நான் வந்து ஆண்டர் எனக்கு எதுக்கு அழைச்சாருன்னு சொல்லி நான் ஏற்கனவே பிடிச்சிட்டேங்க, எனக்கு புரிஞ்சிச்சு, அந்த ஐடியா எனக்கு தெரியும், கிளியரா தெரிஞ்சிச்சு, ஆண்டர் என்ன குறிச்சு ஒரு நோக்கம் வச்சுக்கிறேன், இதுதான் அந்த நோக்கம் எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்ல. அவனே என்னன்னு சொல்றான், நான் என்ன அதெல்லாம் புரிஞ்சிச்சுலாம் சொல்லங்க, ஆனா இது ஒன்னே ஒன்று தான் பண்றேன், நேத்து நடந்த காரியங்கள்ல நான் என்ன பண்றேன், என்ன சொல்லுங்க அங்க தமிழ் சொல்லுங்க, அந்த 13ஆம் வசனம், சகோதரரே பின்னானவைகளை மறந்து. பின்னானவைகளை மறந்து நான் ஒரே சொல்றேன், பின்னானவைகள்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க. நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நேத்து நடந்த நல்லதை பார்த்து எக்ஸைட் ஆகி அதனால ஃபார்வர்ட் மூமெண்ட்ல நேத்து போலவே நடக்கும்னு நினைச்சுக்காத, அதே மாதிரி இருக்கிற தீமையும் கவுண்ட் பண்ணிக்காத. ஆமா பின்னானவைகளை மறந்துனா அவன எத்தனை பாடுகள் இருந்ததுங்க இல்ல, பாடுகள் மத்தியில் அங்கங்க என்ன இருக்குது, நன்மைகளும் நடந்திருக்குது. அந்த நன்மைகளை வச்சு என்ன பண்ணாரு, இன்னைக்கு I'm getting into a new day, ஒரு நியூ சீசன் ஆரம்பிக்குது. ஆண்டவரே அப்போது செய்தது போலவே நீங்க செய்வீர் ஆண்டவரே, கண்டிப்பா நேற்று பார்த்துட்டேன் உங்களுடைய கருத்தை நான் கண்டேன் ஐயா, உங்களுடைய இறக்கத்தை பார்த்தேன், அதனால இன்னைக்கும் பார்க்கணும் அப்பெல்லாம் இல்ல. பின்னானவைகள்ல ரெண்டுமே இருக்கு, நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது, ரெண்டுத்தையும் மறந்துரு. எப்படி பின்னானவைகள் ரெண்டுத்தையும் மறந்துரு. நேற்று நன்மை நடந்துச்சு, அதுக்காக இன்னைக்கு நன்மை தான் நடக்கும், எனக்கு எந்த ஒரு கேரண்டி கிடையாது. அதே போலதான் நேற்று தீமை நடந்தது, அதுக்காக இன்னைக்கும் கண்டிப்பா எனக்கு தீமை தான் நடக்கும்னு கேரண்டி கிடையாது. அதனால ஈஸி வே அவுட் இஸ் வெரி சிம்பிள், பின்னானவைகளை மறந்துரு, ரெண்டுத்தையுமே மறந்துரு, நன்மையும் மறந்துரு தீமை மறந்துரு. அந்த இன்னைக்கு எனக்கு ஒரு புது நாள் கொடுத்துருக்கீங்க,
இன்னைக்கு எனக்கு ஒரு புது மாசத்தை கொடுத்துருக்கீங்க, இன்னைக்கு எனக்கு ஒரு புது வருஷத்தை கொடுத்துருக்கீங்க. அதுல எவ்வளவு நன்மை இருக்க போகுது, எவ்வளவு தீமை இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனா ஒண்ணு தெரியும், வாழ்க்கைன்னு இருக்கிற வரைக்கும் எது இருக்கும், நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். அதனால ஆண்டவர்கிட்ட வந்துட்டோன்றதுனால தீமை நடக்காதுன்னு நம்ம என்னைக்குமே யோசிக்க கூடாது. தீமையின் மூலமா தான் என்ன பண்ண போறோம், நன்மையை காணக்கூடிய ஒரு சான்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு எப்பொழுதுமே இருக்கும். ஏன்னா சுகவீனம் இருக்கிற இடத்துல தான் சுகத்தை காணுகிறதுக்கான ஒரு பாக்கியம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். எங்க நம்மளுக்கு பண குறைவோ இல்ல உலக பிரகாரமான காரியங்களுக்கு குறைவு இருக்கோ, அங்கதான் நிறைவை காண்றதுக்கு என்ன இருக்கும், ஒரு சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். சிம்பிள் ஆஸ் தட் இல்லையா? சேலஞ்சஸே இல்லாம ஆண்டவரே நீர் ரட்சகர் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. சேலஞ்ச் இல்லாத இடத்துல ரட்சகர் அவசியமா இல்ல இல்ல. எங்க சேலஞ்சஸ் இருக்கோ அங்கதான் என்ன தேவை, என்ன ரட்சிக்கிறதுக்காக ஒரு அவசியம். ஆனா நம்ம ஒரு டெய்லி என்ன கூப்பிடுறோம், எதப்பா ரட்சகரே அப்படின்றோம். கூப்பிட்டல ரட்சகர் தானே கூப்பிட்டேன். அப்போ ரட்சகர் எங்க வருவாரு, பிரச்சனை தான் ரட்சகர் வருவாரு. அதான் என்ன பண்ணுவாரு, பிரச்சனையை அனுமதிப்பார். அனுமதித்து அந்த பிரச்சனையின் மூலமாய் அவர் எப்படி உனக்கு ரட்சகர் என்பதை வெளிப்படுத்துவார். இதற்காக பிரச்சனையே வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஆனா பிரச்சனையை மீறி மீறி ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண போறாங்க, ரூத்தை போல ஆண்டவரே ஆனது ஆயிடுச்சு. நம்ம நவமி பேசினது போதும், கொஞ்சம் வாய மூடு. ஆனதெல்லாம் ஆயிடுச்சு. உன் புருஷனும் செத்துட்டான், என் புருஷனும் செத்துட்டான், எங்க வீட்டுல நான் வந்து தள்ளப்பட்டாள் ஆயிட்டேன், இனிமேல் எனக்கு மோபில் இருக்கு இஷ்டம் இல்லை. ஆனா இதெல்லாத்தையும் மீறி மோபில் எத்தனையோ ஸ்திரீ இருந்திருக்கிறான். ஆண்டவர் ஏன் என்னதான் குறித்தெடுத்த, உன் பிள்ளைங்களுக்கு நான் தாரமாக்கும்படி ஏன் என்ன மட்டும்தான் குறித்தெடுத்தார். அதுல ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை நோக்கி போயிட்டே இருப்போமே, அது முழுமையா போய் அடைஞ்சாதான் நம்மளுக்கு தெரியும், ஓ இதுதானா நோக்கமான எப்ப தெரியும். அது போய் full, you have to go the full distance. மொத்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணலாம். இஸ்ரவேலர் யாரெல்லாம் 40 வருஷம் தாங்கினாங்களோ அவன் மட்டும் தான் எதை பார்த்தான், கானான் தேசத்தை பார்த்தான். 40 வருஷம் தாங்காம புலம்பிட்டே என்ன பண்ணா, அங்கங்கே மாண்டு 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 அவன் சரீரம் அப்படி வந்துச்சு, இதான் ஒண்ணு போச்சு. சதையா அங்கங்கே மாம்சமா விழுந்து விழுந்து இறந்தே போயிட்டான். 40 வருஷம் பல்ல கடிச்சு இல்லாண்டாரு. இதெல்லாம் மீறி என்னமோ இருக்குது, இதெல்லாம் மீறி என்னமோ இருக்குதாண்டாரு. நீங்க பொய்யுரையா தேவன் உங்களால போய் சொல்ல முடியாது. நான் எப்படி சொல்ல, ஆண்டருக்கு ஒரு இன்னபிலிட்டி இருக்குது தெரியும்ல. ஆண்டருக்கு என்ன சொல்றது, இன்னபிலிட்டி. அவனால முடியாத காரியம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது தெரியுமா, பொய் சொல்ல முடியாது. அதனால ஆண்டர்னால பொய் சொல்ல முடியாது. அதனால அவருக்கும் ஒரு முடியாத காரியம் ஒண்ணு உண்டு. நான் அடிக்கடி அதை சொல்லுவேன். நாங்க எல்லாரும் சொல்லுவாங்க, you're all powerful, you're all powerful. I know one thing about you. One thing you cannot do. உங்களால ஒரு காரியம் நான் சேலஞ்ச் பண்ணுவேன், என்னால முடியும் உங்களால முடியாது அப்படின்னு நான் ஜபத்துல அடிக்கடி ஆண்டர்கிட்ட பேசுறேன். என்னால போய் சொல்ல முடியும், எங்க போய் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு ஜபத்துல நின்றுட்டு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பதில் கிடைச்சதே இல்லைங்க. ஏன்னா அவர்னால முடியாது. இப்படி ஒரு ஆண்டவர் தான் நம்புறதுக்கு உங்களுக்கு எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால நீங்களும் நானும் ரூத்தை போலவே இல்ல பவுல் அந்த அவனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பாருங்க, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் படி ஆண்டவரே பின்னான விட்டுருவான். ஆனதெல்லாம் ஆயிடுச்சு, எவ்வளவோ நடந்து போயிடுச்சு, எவ்வளவோ நஷ்டமாயிருச்சு. இதெல்லாம் மீறி எனக்கு ஒன்னு தான் தெரியும், ஒரு நோக்கத்தோட என்ன அழைத்திருக்கிறீங்க. இன்னொரு பவுல் சொல்லுவாங்க, 1 தெசலோனிக்கேயர் தான் 1 தெசலோனிக்கேயர் ஆமா 1 தெசலோனிக்கேயர் 5:24 படிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:24. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். உங்களை அழைக்கிறவர் எப்படியா, ரொம்ப உண்மை உள்ளவருங்க. அதனால அவர் எதற்கு அழைத்தாரோ அப்படியே செய்வார். எப்படி எதற்காக உங்களை அழைத்தாரோ அதை அப்படியே செய்வார். ஆனா நம்ப வேண்டிய கடமை யார்கிட்ட இருக்குது, நானே எனக்கு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க, என்ன எதுக்கு அழைச்சாரு தெரியாது, நானும் ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறேன், எப்படி இருக்க போறேன், அப்படியே குடும்பத்தை எடுத்து நடத்த போறேன், எல்லாம் முடிஞ்சிடும், ஒரு நாள் வயசாயிடும், அப்புறம் அவ்வளவுதான் நானும் பரலோகம் போயிடுவேன் அப்படின்னு நம்பினா உன் நம்பிக்கைப்படியே உனக்கு ஆகும். எப்படி உன் நம்பிக்கையின்படியே உனக்கு ஆகும். நீ அப்படியே நம்பிக்கையில் அப்படியே இரு, அதுக்கு மேல எதுவுமே நடக்காது. நீ இல்லாண்டவரே சாப்பாடு வந்தேன் போனோம் குடும்பம் என் வியாபாரம்லாம் வந்து இங்க இந்த வாழ்க்கையில எனக்கு தேவையான காரியங்கள் சந்திக்கப்படும்படியான ஒரு நீங்க பண்ணி வச்ச ஒரு ப்ரொவிஷனல் அரேஞ்ச்மெண்ட், இவ்வளவுதான். இதெல்லாம் வந்து நான் நோக்கம்னு சொல்லவே முடியாது. என்னைக்கே யோசிச்சு பாருங்களேன், நான் சம்பாதிக்கிறத போய் ஒரு நோக்கம்னு சொல்ல முடியுமா, என்ன ஒரு நோக்கம் இருக்குது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அது மேல 3 நாள் சோறு போட்டுரும், கொஞ்சம் ஜாஸ்தி காசு தான் வீடு கட்டுருவீங்க, அவ்வளவுதான். அப்புறம் 2 கார் வாங்கலாம், 5 வருஷத்துக்கு ஒரு அந்த காரை மாத்திட்டே இருக்கலாம் புதுசு புதுசா. இதெல்லாம் நோக்கம்னு சொல்ல முடியாது. இது எல்லாமே பெரிய ப்ரொவிஷன் தான். இட்ஸ் நாட் கால்ட் a vision. Vision is very different from provision. இங்கிலீஷ்ல விஷன்ன்றது எப்படி, what do you call vision in Tamil? பார்வை இல்ல, என்ன விஷன், நோக்கம்னே சொல்லலாம். பட் விஷன்
இட்ஸ் a kind of a goal, you know, you are able to see something, you know, அந்த மாதிரி ப்ரோவிஷன்ன்றது வேற. அந்த விஷனை போய் நீங்க அடைவதற்காக உங்களுக்கு தேவைகள் சில இருக்கும், சரிங்களா? your vision is to go to சென்னை ஃபார் எக்ஸாம்பிள். இங்க இருந்து ஒரு 400 கிலோமீட்டர் இருக்குது, அதான் உங்களோட விஷன். ஆனா அந்த விஷனை போய் சேர்றது உங்களுக்கு ப்ரொவிஷன் வேணும். பெட்ரோல்ன்ற ப்ரொவிஷன் வேணும், உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாத உங்களுக்கு டிரைவர் வேணும், பஸ்ஸா இருக்கலாம் அந்த ப்ரொவிஷன், காரா இருக்கலாம், இல்லாட்டி நீங்க சில பசங்கலாம் பைக்லேயே போயிடுறானுங்க 650cc பைக் எடுத்துட்டு, சிலவன் ஃப்ளைட் எடுத்துட்டு போயிடுறான். எப்படினாலும் அது நீங்க போய் அந்த விஷனை அடைவதற்காக உங்களுக்கு கூட வருகிற ஒரு உபயோகத்துல உதவிக்கான காரியங்கள் தான் ப்ரொவிஷன். ஸோ நீங்க பிசினஸையோ வியாபாரத்தையோ உங்க கெரியரோ ஜாபையோ இதெல்லாம் கொண்டு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிற விஷயம் தாங்க, இதான் ஆண்டவர் என்ன குறிச்சிருக்கிற நோக்கம்னு சொல்ல முடியாது. நோக்கம் இஸ் வெரி டிஃபரெண்ட் பிகாஸ் இஸ் காட். ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். அவரோட நோக்கம் வந்து நீங்களும் நானும் யோசிக்கிற மாதிரி இருக்காது. அதான் சொல்றாரு, உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல அப்படின்ட்டு. நீ யோசிக்கிற மாதிரி நான் யோசிக்கிறது கிடையாதுப்பா. அப்ப யோசிச்சு பாருங்களேன், உங்களையும் என்னையும் தாயுடைய கருவா உள்ள நம்ம இருக்கும் போதே நம்மள ஏனோ பேர் சொல்லி அழைத்து அங்க அறிஞ்சுக்கிட்டாராம். என்னது அறிஞ்சுக்கிட்டாரு? அந்த ஒரு வாஞ்சை யாருக்கு வேணும்? அது நம்மளுக்கு வேணும். அது இல்லாதவன கூட போய் ஆண்டவர் அப்படியே பிடிச்சி உள்ள நோண்டிலாம் அதுவும் எடுக்க மாட்டாரு. தாவீதுக்கும் ஒன்றும் தெரியாது. நேரம் போய் பார்க்கறான், கோலியாத் அங்க சண்டை போடுறான். அப்போ அவங்க அண்ணனுங்க தம்பிலாம் வந்து சொல்றான், டேய் நீ ஏன்டா இங்க இருக்கிற, சாப்பாடு வந்து கொடுத்தல, கொடுத்துட்டு போய் அப்பாவோட ஆறு பேர் மேய் அப்படின்வாங்க லிட்டரலி. அப்ப அவன் ஒரே வார்த்தை சொல்லுவான், என்னப்பா ஒரு நோக்கம் இல்லாமையா அங்க நான் தெரியாம வந்திருப்பேன் அப்படின்வான். எப்படி? ஏதோ ஒரு நோக்கம் இருக்குப்பா, சும்மா வந்துருக்க மாட்டேன், நான் பாட்டு வந்து சோத்தை வச்சுட்டு போயிருக்கலாம்ல. ஆனா ஏதோ ஒரு நோக்கத்து நிமித்தமாக இந்த காரியங்களை பார்ப்பதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்குது, இருங்கப்பா என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் விசாரிப்பான். அப்பதான் என்ன பண்ணுவான், போய் கோலியாத்தை போய் எதிர்த்து நின்று அவனை பிடிச்சி சாட்சி கீழே விட்டுருவான். ஸோ யூ நீட் டு ஹேவ் தி அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்கு எனக்கு என்ன வேணும்? அந்த ஒரு வாஞ்சை இருக்கணும். ஆண்டவரே என்னை குறித்து உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. சும்மா அந்த கிறிஸ்தனா இருந்துட்டு வயசாகி நான் சாவ போற பிளான் கிடையாது. என்னை குறிச்சும் ஏதோ ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தின் நிமித்தமாக தான் நான் உங்களால் தெரிந்து கொள்ளப்பட்டேன். அதன் நிமித்தமாக தான் இவ்வளவு பாடு. எப்படி? அந்த தெரிந்து கொள்ளுதல் நிமித்தமாக தான் என்னது இவ்வளவு பாடுகளும். இப்படிப்பட்ட ஒரு பாதை, கஷ்டத்தின் பாதையிலே வந்து 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 இன்னும் எதுவும் முடிஞ்சா போல தெரியல, ஆனா பரவாயில்ல இன்னும் போலாமே. எப்படி ஆண்டுகிட்ட வந்தாச்சு, அவர்கிட்ட எல்லா விஷயம் கொடுத்தாச்சு, இதுல தான் பண்ணணும். திரும்பி பார்க்கறதுக்கான அவசியமே கிடையாது. அந்த ஞானம் தான் அவளுக்கு யாருக்குள்ள இருந்துச்சு? ரூத்துக்குள்ள இருந்துச்சு. ஏதோ ஒரு காலத்தினமாக எவ்வளவு மோவேஸ் இருந்தாலும் என்னதான் அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சிருந்தார், நான் இங்க உட்கார்ந்து எந்த பிரயோஜனமும் இருக்க போறது கிடையாது. அந்த காரணத்துக்காக நான் நவமி கூட சேர்ந்து எங்க போறேன்? இஸ்ரேலுக்கு கூட நான் போக போறேன். நீங்களும் அப்படிதான் இருக்கணும். ஆண்டவே எல்லாம் கஷ்டமா வந்துருச்சு, நஷ்டம் தான், நானும் இல்லைன்னு சொல்லலை. ஆனா இதெல்லாம் மீறி எனக்கு நீங்க ஒரு நோக்கத்தை வச்சிருக்கீங்க. அந்த நோக்கத்து மேல எனக்கு வாஞ்ச இருக்குது. அந்த நோக்கம் எனக்கு தெரியுமா? தெரியாது. அதற்காக நான் தெரியலன்றதுக்காக விட்டு போறது இல்லை. என்ன நான் சொல்லுவேன், யார் நம்ம தேடுவான்? கிடைக்கணும்னு ஆசைப்படுறவன் தான் தேடுவான். எனக்கு வேணான்றவங்க எங்கேயும் போய் தேடி பார்த்துக்கிறீங்களா? ஏதோ கீழே ஊந்துச்சுங்க அப்படின்னா என்ன பண்றோம்? விட்டுருவோம். அந்த பாராசிட்டமால் டேப்லெட் வச்சு கீழே ஊந்துச்சுன்னா அப்படி போடுறோம். மொத்த ஸ்ட்ரிப்பு 20 ரூபா தான், ரைட்? ஆனா சில நேரத்துல இந்த சிலவங்க பயங்கரமான டோஸ்லாம் எடுப்பாங்க. ஒரு டேப்லெட்டுமே 600 ரூபா 400 ரூபான்னு இருக்கும். அந்த டேப்லெட் தெரியுமா கீழே போட்டா என்ன பண்ணுவீங்க? விட்டா சோகவே தூக்கி வெளில போட்டுருவீங்க. ஏன்? அது எங்கேயோ வந்துச்சு. எங்க உங்களுக்கு அதான் எனக்கு ஏசப்பா சொல்றது ரொம்ப பிடிக்கும். wherever your treasure is there is your heart. எப்படி? என்னது பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் உங்க இதயம் இருக்குமா? ஒருவேளை நீங்க உலக பிரகாரமான காரியங்களை பார்க்காம ஆண்டவர் என்ன குறிச்சு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு, அந்த நோக்கம் தான் எனக்கு பொக்கிஷம் நீங்க யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பொக்கிஷம் எங்க இருக்குதுன்னு சொல்லி உங்க இருதயம் தானா அங்க திரும்பிடுச்சு என்ன பண்ணுவீங்க? தேடிட்டே இருப்பீங்க, போயிட்டே இருப்பீங்க. அந்த லக்கை நீங்க அடைய வரைக்கும் என்ன பண்ண மாட்டீங்க? விடவே மாட்டீங்க. அதனால ஆண்டவர் என்ன குறிச்சு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாருன்றது நீங்க ஒரு பொக்கிஷமா கருதணும். எனக்கு வயசாயிடுச்சு, இதுக்கு மேல நான் பண்ண போறேன், ஏதோ 20 வயசுல இதெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா நான் அப்போ கூட விட்டுருப்பேன். இப்போ குடும்பம் அது இது கமிட்மெண்ட் ஆயிடுச்சு, லோன் இருக்குது, அது இருக்குது, எல்லாம் இருக்குது. என்னத்தான் நானும் ஆண்டவர் என்ன பண்ணுறது? நோக்கத்தை தேடுறவனுக்கு நோக்கத்தை காண்பிக்காமல் விட மாட்டார். ரூத் ஆசைப்பட்டார், உள்ள போனா. யோசிச்சு பாருங்களா. ரெண்டாவது, ஒருவேளை இப்படி யோசிச்சு பாருங்களா, தலையில ரூத் கல்யாணம் ஆச்சு, அவளும் கிளியோனும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க, மோப்லயே பயங்கரமா குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க,
ஐயா நல்லா வேலை செஞ்சாரு, வியாபாரம் எல்லாம் செழிச்சுது. அப்புறமா எலிமெலை வயசாகி செத்தாங்க, நோமி வயசாகி செத்தாங்க. இதெல்லாம் நடந்திருந்தா தாவீது பிறந்திருப்பானா? இல்ல. இந்த பாடுகள்லாம் நடந்தது மூலமா தான் ரூத் வந்து நான் இஸ்ரவேலுக்குள்ள போயே தீரணும்னு சொல்லி என்ன பண்ணா? தீர்மானம் பண்ணா, முடிவெடுத்தா. போன பிறகுதான் இந்த தாய் என்ன பண்ணாங்க? நவமி அம்மா, நம்ம வீட்டு குடும்பத்தான் ஒருத்தன் இருக்கிறான், அவன் பேர் போவாஸ், சும்மா நீ அங்க போமா, அவன் என்னதான் பண்றான்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் ஒண்ணு மேல ஒண்ணு நடந்து முடிஞ்ச பிறகுதான் என்ன ஆச்சு? அவன் என்ன சொல்றான்? யாரும் வந்து கேட்காத பட்சத்துல நானே அவளை மனைவி ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு அதன் மூலமா பிறந்ததுதான் ஓபேது. ஓபேது மூலமா பிறந்ததுதான் ஜெசி. ஜெசிக்கு பிறந்த பிள்ளைதான் யாரு? தாவீது. அந்த தாவீது மூலம் தான் நீங்க நான் இன்னைக்கு யாரை இன்னைக்கு ஆராதிச்சுட்டு இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவ ஆராதிச்சுட்டு இருக்கோம். இது எதுவுமே நடந்திருக்காது. எப்போ? இந்த பாடும், இந்த தொல்லையும், இந்த அசிங்கமும், இந்த அவமானமும், இந்த தள்ளி வைக்கப்படுதலும், இந்த புறக்கணிப்பும் எவ்வளோ நஷ்டம், எவ்வளோ இதாக இருக்கும். அந்த ஒரு சின்ன வயசுல விதவையா இருக்குது. நம்ம இப்ப விதவையா இருக்கிறதே வந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனே லேடிஸ் எப்படி இருப்பாங்க? அது வந்து ஒரு சொசைட்டில ஒரு இது மாதிரி தான் ஆயிடுச்சு, சின்ன வயசுல தவறிடுச்சு அப்படின்னு நம்ம பேசுற கதை கிட்டத்தட்ட 4000 வருஷம் பழைய கதை. அந்த சொசைட்டிக்கு அவங்களுக்கு இருந்த நாகரிகத்திற்கு எப்படி இருந்திருக்கும்? ஆனா அதையும் மீறி அவன சொல்றா, நான் எங்க இருந்து வந்தனோ அங்க போறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல, எதை நோக்கி கிளம்பணும் அதை நோக்கி போறது மட்டும்தான் எனக்கு இஷ்டம். அதனால தான் பவுல் வந்து எபிரேயர் சொல்லுவான், ஏன்னா இவங்களுக்குலாம் எங்கிருந்து வந்தோம் அங்கேயே போயிடலாம் ஆசை இருந்திருந்தால் அவங்க போய் சேர வேண்டிய இடத்த சேர்ந்துருக்கவே மாட்டாங்க. அது ரொம்ப எனக்கு பிடிச்ச வருஷம் படிங்க. அதை எபிரேயர் 11 Hebrews 11th chapter 15 படிங்க. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. எப்படி சமயம் கிடைச்சிருக்குமே? எங்க விட்டு வந்தோமா, சரி ஆனதான் ஆயிடுச்சு, திருப்பி நான் அப்பா காலம் வந்து அப்பா நான் மன்னிச்சிருங்க, தெரியாம ஆசைப்பட்டு அந்த எபிரேய ஜாதி கிட்ட போய் சேர்ந்துட்டேன், இதெல்லாம் எனக்கு வந்த இதுதான் என்ன சொல்றது, எனக்கு தேடி வந்த பிரச்சனை தான், இந்த மாதிரி வந்த எனக்கு நஷ்டங்கள் இதெல்லாம் வந்துருச்சு, ஐயோ இப்போ நான் தப்பன் பண்ணதெல்லாம் தப்பு நான் ஒத்துட்டேன், உங்ககிட்டயே வந்திருந்தேன் அப்படின்ற ஒரு மனசு இருந்திருந்தால் அவங்களுக்கு என்ன இருந்திருக்குமா? திருப்பி போறதுக்கான என்ன கிடைச்சிருக்கும்? சமயம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குமா? ஓகேங்களா? ஆனா 16ஆம் வசனம் என்ன சொல்லுங்க? அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். என்னத்தை விரும்பினாங்களா? ஒரு பரமதேசத்தை விரும்பினாங்களா? அதற்காக ஆண்டவர் சொல்றாரு. அடுத்தது என்ன? ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறதில்லை. எவ்வளவு ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட்ல. அவங்களோட தேவன் யார் சொல்லிட்டாரா? தேவனே சொல்லிக்கிறதுக்கு அவன் வெட்கப்படலையா? இன்னைக்கு ஆண்டவர் என்ன பார்த்து நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆலனுடைய தெய்வம்னு சொல்றாரா? இல்ல நான் மட்டும் தான் ஏசப்பா தான் என்னோட தெய்வம், ஏசப்பா தான் தெய்வம், நம்மளுக்கு என்ன வைக்கணும்? ஏன்னா அவர் ஆண்டருங்க, நம்மளுக்கு ஒரு வழி கிடையாது. நம்ம என்ன சொன்னோம்? இயேசுவே என்னுடைய தெய்வம் சொல்லிக்கலாம். ஆனா இயேசு இன்னைக்கு பெருமைப்பட்டுக்கிறாரா? என்ன, நான் ஆலனுடைய தெய்வம்பா, நான் அருணுடைய தெய்வம் அப்படின்னு சொல்றதுக்கு அவர் என்ன பண்ணலையா? வெட்கப்படல. ஏன் வெட்கப்படல சொல்லுங்க? விட்டு வந்த தேசத்தை நோக்கி போறதற்கு அவங்களுக்கு வாஞ்சை இருந்திருந்தா சமயமும் இருந்திருக்குமே. ஆனா அவங்களுக்கு என்ன இல்லையா? வாஞ்சையும் இல்ல. அதனால ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அது அவங்க கண்ணுக்கு தென்படல. இருந்திருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி, திரும்பி போறதுக்கு யூட்டர்ன் அடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனா அவங்களுக்கு அது அவங்க கண்ணுக்கு அது படல, அவங்க மனசுக்கு அது ஒரு விஷயமா தென்படவே இல்ல. அதான் என்ன ஆயிடுச்சு? அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர்களுடைய தெய்வம் என்று தன்னைத்தானே கூப்பிட்டு கொள்றதுக்கு அவருக்கு எந்த வெட்கமும் இல்லவே இல்லையா? அதனால திருப்பி என்ன கூப்பிட்டு கொண்டாராம்? ஒவ்வொரு வாட்டி அவரோட இன்ட்ரோடக்ஷன் எப்படி? நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஏன்னா எவனும் வந்த இடத்த விட்டு திருப்பி போகணும், அதே இடத்துக்கு போகணும்னு ஆசையே படவே இல்லை. யோசிச்சு கூட பாருங்க, போனான், கஷ்டப்பட்டான், அங்கேயே ஆண்டரை செட்டில் பண்ணாருன்னு பார்த்தான், செட்டில் ஆன திருப்பியும் போறேன், எங்க அண்ணெல்லாம் தூக்கி இறங்கி கட்டுறேன் பாருன்னு சொல்ல. ஆனல் ஆயிடுச்சு. நீ எனக்கு என்ன யோசிச்ச? தீமைன்னு யோசிச்ச. ஆண்டது என்னன்னு பண்ணாரு? எனக்கு நன்மையை மாற்றி கொடுத்தாருப்பா. அவ்வளவுதான், ஆனதான் போயிடுச்சு. பின்னால் இருக்கிற காரியங்களை நான் திருப்பி பார்க்குற பிளானும் ஐடியாவும் எனக்கு கிடையாது. ஏன்னா ரட்சிப்பின் பாதை அப்படிதான். நஷ்டம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், அசிங்கம் வந்தாலும், அவதூறு வந்தாலும், அவமானம் வந்தாலும், சமுதாயம் நம்மளை கீழா பார்த்தாலும் எனக்கு திரும்பி போறதுக்கான பிளான்ஸ் கிடையாது. அதனால அதற்கு ஏற்ற ஒரு தருவாய் கிடைத்தாலும்
நான் என்ன பண்றேன், அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு இல்ல ஆண்டவரே பரவாயில்ல, பாடுபட்டாச்சு, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இன்னும் போயிடலாம். ஏன்னா நீங்க என்னை எதற்காக பிடித்து கொண்டீங்களோ அதை பிடித்துக் கொள்ளுறதுக்கு நான் எப்படி இருக்கிறேன், ஆசையாய் தொடர்கிறேன். ஆசையா நான் தொடர போறேன், எனக்கு அவ்வளவுதான் தெரியும், தொடர போறேன்ற என்னமோ இருக்குது ஆண்டவரே, போய் சேர்ந்தே ஆகணும். பொக்கிஷம் இருக்குது. எப்படி பொக்கிஷம் இருக்குது. அந்த பொக்கிஷத்தை குறித்து தான் என்ன பண்ண போறேன், என் இருதயத்தை நான் ஆல்டர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணி ரன் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போறேன். இது எதுவுமே நடக்கலாம், என்ன பண்ண போறேன், அதை பத்தி நீ எனக்கு சொல்லாத. ஏன்னா இப்படி தேடி போனவங்க எல்லாருக்கும் நன்மை நடந்திருக்குது, எனக்கும் நடக்கும். அதனால ஆண்டவர் ஒரு விசுவாசிக்கிறது யார் கையில் இருக்குது, உங்க கையிலையும் என் கையிலையும் தான் இருக்குது. ஆண்டவர் ஒரு மனசு ரெடியா இருக்கிறாரு. அதான் நான் ஏசாயில கூட இருக்கும், நான் யாரை அனுப்புவேன், எனக்கா யார் போவார் அப்படின்னு. நேரம் சொல்லுவாங்க, ஏய் ஏசாயா நீ தான் போகணும்டா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவரே பேசிக்கிட்டாரு. அவன் அவர் பேசுறது உன் காது கேட்கிறபடி பேசிக்கிட்டாரு. எப்படி அவரு தன்னோடு பேசிக்கிட்டாரு, ஆனா அவர் பேசும்போது எப்படி பேசிக்கிட்டாரு, உன் காது படவும் என் காது படவும் பேசிட்டாரு. ஏன்னா இதுல யாரெல்லாம் வந்தாங்க, இதை நான் இருக்கிறேன் என்னன்னு பண்ணாரு அப்படின்னு சொல்றதுதான் அவர் வாஞ்சா எதிர்பார்த்தாரு. அதனால நோக்கத்திற்காக ஆசைப்படுகிறவர் யார் என்று இன்றைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, தேடிக்கொண்டே இருக்கிறார். இன்னைக்கும் அவர் கண்கள் எப்படி பண்ணலாம், பூமி எங்கும் உலாவுதான். ஏன்னா எவனாச்சும் ஒருத்தர் இருக்கிறான், ஆண்டவரே சோறு இருக்குது, தண்ணி இருக்குது, வீடு இருக்குது, தங்க இடம் இருக்குது, ஆண்டவரே நோக்கத்தை காணுமே, என் வாழ்க்கை குறிச்சு ஒரு நோக்கம் எனக்கு நீங்க அதை தெளிவுபடுத்துவீங்களான்னு ஆசை இருக்கிறவனுக்கு என்ன பண்றாரு, உங்க காது கேட்கிறபடி பேசுவாங்க. இல்லாட்டி வேற யார் காதெல்லாம் திறந்து வச்சிருக்கணும், அவனுக்கு மட்டும் கேட்கும், உங்களுக்கு எனக்கும் கேட்காது. இதுக்காக ஆண்டர் பேசலன்னு அர்த்தம் இல்லை, ஆண்டர் பேசிட்டு தான் இருக்காரு. நம்ம காலில் ஈயத்தை காய்ச்சி ஊத்திட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம ஆண்டர் கிட்ட அவர்கிட்ட நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும் மட்டும் தான் பேசிட்டு இருக்கோமே தவிர என் வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு என்ன வேணும் நம்ம கேட்கறதே கிடையாது. ஆண்டர் உங்ககிட்ட இது வேணும், ஆண்டர் நல்லது. நான் எப்படி சொல்லலாம், ஆண்டர் மேல டிபெண்டா வாழ்ற வாழ்க்கை ஒரு பியூட்டிஃபுல் வாழ்க்கை. ஏன்னா இட் ஷோஸ் தட் யூ ஆர் ஹம்பிள். என்னால முடியல, என் இயலாமையை ஒத்துக்கிறேன், அதனாலதான் என்ன பண்றேன், ஆண்டர்கிட்ட போய் ஆண்டரை இந்த காரியத்தை நடத்தி கொடுக்குறீங்களான்னு கேட்கிறோம். அதனால ஆண்டர் மேல சார்ந்து இருக்கிற ஜீவன் ஒரு பியூட்டிஃபுல் ஜீவன். ஆனா ஆண்டரை பார்த்து, ஆண்டரே நான் உங்ககிட்ட சார்ந்திருக்கிறேன், என் ஜீவித்தை கொண்டு நீங்க சார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, மைண்ட்ல பிளான் வச்சிருக்கீங்க இல்லையா, எனக்காக எவனாச்சும் பேசுவானா, என் விஷயமா எவனாச்சும் போவானா அப்படின்னு யாரும் காத்துட்டு இருக்கிறான், ஆண்டரும் காத்துட்டு இருக்கிறார். அதுக்கு பதில் கொடுக்க வேண்டியது யாரோட இது, நம்மளுடைய ஓன்ஸ், இட்ஸ் ஆன் அஸ். ஆனா அதுக்கு யார், நீங்க எப்படி பார்க்கணும், நோக்கத்தை பொக்கிஷமா காணணும். எல்லாம் லாஸ் ஆயிடுச்சாண்டரே, இதெல்லாம் மீறி எனக்கு உங்களோட நோக்கம் தான் முக்கியம். அந்த நோக்கத்தின் மொத்தமாக நான் நடந்து கொண்டு போயிட்டே இருக்க போறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நான் ஒவ்வொரு நாளும் நாடி போயிட்டே இருக்க போறேன். அது போகும்போது என்ன வரும், இன்னைக்கு வரல என்னால என்ன முடியல, என்னங்க நீங்கள் எனக்கு எதுக்காக பிடிச்சு கொண்டீங்களோ அந்த காரியத்தை நானும் பிடிச்சு கொண்டேன்னு எனக்கு அது புரியல. ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா நானும் அந்த நோக்கத்தை பிடிச்சிருவேன். பிடிச்ச பிறகு ஐ நோ தி ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி தான். பவுலுக்கே புரியல, ஆனா இன்னைக்கு முடிச்ச பிறகு பாருங்க, 2000 வருஷம் கழிச்சு அவனோட வார்த்தை கொண்டு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பேசிக்கொண்டு ஒரு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், தேற்று கொண்டு இருக்கிறோம். கம்ஃபர்டிங் ஈச் அதர். அது ஹோப் தான், இட்ஸ் a word of hope. நம்பிக்கை குறிச்ச ஒரு வார்த்தை தான். என்னன்னு என்ன நான் விட்டுருப்பா, ஆனது ஆயிடுச்சு, அதை போய் நீ திருத்த முடியுமா, முடியாது. அதனால அதை விட்டுரு, முன்னானவைகளை நாடி கொண்டு போயிட்டே இரு. ஆனா எனக்கு எதுவுமே புரியலைங்க, பரவாயில்லப்பா நீ நாடி போயிட்டே இரு. ஒரு பழைய இது இருக்கும், பிளாட்டோன்னு சொல்லி ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இருக்கிறாரு 14th centuryல இருந்து. அந்த சொல்லுவாரு, ஆஸ் யூ வாக் த வே அப்பியர்ஸ். எப்படி நீங்க நடக்க நடக்க பாதை வெளிப்படும். எப்படி நடக்க நடக்க தான் பாதை வெளிப்படும். நின்ன இடத்துல அந்த ஆண்டவரே என்னை குறித்து உங்களோட சித்தம் என்ன, என்னை குறித்து உங்களோட சித்தம் என்னன்னா என் சித்தத்தை காமிச்சாருன்னு உடனே இப்படி பண்ணி போட்டிருக்கியா, அவரோட சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு உங்களுக்கு எனக்கும் வேலையும் கிடையாது. ஆனா ஒண்ணு முடியும், ஒவ்வொரு நாளும் ஏசப்பா சொன்ன மாதிரி தான். அதனால தான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் சிலுவையை எடுத்துக்கணும், சிலுவையை எடுத்துக்கொண்டு நீ என்னை பின்பற்றி வேணும். ஒவ்வொரு நாளும் எடுத்து நடந்து போயிட்டே இருக்கணும். நடந்து போயிட்டே இருக்கும்போது என்ன வரும், பாதை வெளிப்பட்டுட்டே இருக்கும். இங்கேயே நின்ன இடத்துல நின்றுட்டு காமி ஏசப்பா காமி ஏசப்பா காமி, அவர் குறி சொல்ற மனுஷனா மாதிரி இருப்பாரு. ஆமா உண்மையா ஒன்றும் இல்லை, அது கிளி மட்டும்தான் மிச்சம் இருக்காது. கிளியும் ஒரு சின்ன கூண்டு வச்சு தான் ஏசப்பா உட்காந்துருக்காரு சீக்கிரமா. இன்னும் போற போக பார்த்தா ஆண்டு ஒரு 10 வருஷம் லேட் ஆயிட்டா சர்ச்சு வாசல்லாம் வச்சிருவானுங்கன்னு நினைக்கிறேன். அசிஸ்டன்ட் பார்த்து ஒரு கிளி குண்டும் ஒரு கிளியும் வச்சுட்டு ஆண்டர் உன்னை குறிச்சு என்ன சித்தம் அப்படின்னு இந்த கிளியை வச்சு சொல்லிடுறாருன்ற மாதிரி ஆயிடும். அப்படிலாம் நடக்காது. ஆண்டர் ரிலீலே பண்ண மாட்டாரு. ஆபிரகாம் கூட என்ன சொன்னாரு, நானும் உன்னை ஒரு தேசத்துக்கு கூட்டு போறேன்னாரு. எப்படி ஒருனா என்ன ஆண்டவர் அர்த்தம், எல்லாமே ஒரு தேசம் தான். ஒருனா என்ன அர்த்தம், ஆனா என்ன பண்ணா
அவனுக்கு இருந்த அந்த கம்ஃபர்ட் லக்ஸரி. ஏன்னா பயங்கர பணக்கார குடும்பத்தில் பிறந்தோம். நம்ம பைபிள்ல அதாவது இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்கிற பைபிள் வந்து பைபிளே கிடையாது. இது வந்து எத்தனையோ வருஷமா கம்மி பண்ணி ஏதோ ஒரு 1000 பேஜ்ல நம்மளுக்கு செட் ஆகி உட்காந்துச்சு. என்னோட பழைய ஹிஸ்டாரிக் பைபிள்ஸ், அந்த ஹீப்ரூ பைபிள்ஸ்லாம் படிச்சீங்கன்னா அதுல அவ்வளோ அந்த ஹிஸ்டரி கேப்சர் பண்ணி வச்சிருப்பான். பயங்கர ஷாக் ஆயிடுவீங்க. ஆனா யூ பி ஏபிள் டு ரிலேட். ஓ அப்ப இவனுங்களாம் இவ்வளவுதானா, இதெல்லாம் மீறி ஆண்டவங்களை கொண்டு இந்த காரியங்களெல்லாம் நடப்பிச்சாரா அப்படின்னு என்ன இருக்கும், உங்களுக்கு எனக்கும் ஒரு நம்பிக்கை வரும். ஓ இவங்கெல்லாம் வந்து பிரசங்கிக்கப்பட்டபடி பெரிய ஆட்கள்லாம் கிடையாது. நம்ம அவங்களை என்ன பண்ணிட்டோம், அப்படியே பயங்கரமா அவங்கள குளோரிஃபை பண்ணி மகிமைப்படுத்தி, ஓ ஆபிரகாமை போல ஈசாக்க போல அப்படின்னு அந்த போலன்னு சொல்லி நம்ம எங்கேயோ போயிட்டோம். யாரும் அந்த மாதிரி பலவானா இருந்ததே இல்லை. பலவான்களை ஆண்டவர் தெரிஞ்செடுத்ததும் இல்லவே இல்லை. 1 Corinthians 1 போய் வீட்டில் படிச்சீங்கன்னா உங்களுக்கு கிளீனா புரியும். ஆண்டவர் பலவானையும் எடுக்கல, ஞானியும் எடுக்கல, முட்டாள்களையும் பலவீனரையுமே தான் தேர்ந்தெடுத்தார். ஏன்னா அப்பதான் யாரெல்லாம் மகிமைப்படுத்துவாங்களோ அவங்கள யாரை பத்தி மகிமைப்படுத்துவாங்க, ஆண்டவரை மட்டும்தான் மகிமைப்படுத்துவாங்க தவிர தங்களுடைய மாம்சத்துல எந்த மகிமையையும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். So you and I need to understand it is important. Just like Ruth எடுத்த முடிவின்படியே நம்ம என்ன பண்ணணும், ரட்சிப்பின் பாதையில வர இன்னல்கள், கஷ்டங்கள், தொல்லைகள் இதை காரணமா கொண்டுட்டு நீங்க நோக்கத்தின் மேல கை வைக்க வேண்டிய கண்ணை எடுக்காம இருக்கணும். ஆண்டவர் இதெல்லாச்சும் மீறி எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே, இது இந்த உடம்பு வச்சு அவன் என்ன பண்ண முடியுங்க, என் கையில பணம் கூட கிடையாது சார், நானா எப்படி ஆண்டரோட நோக்கத்துக்குள்ள நான் ஃபிட் ஆக முடியும், எனக்கு படிப்பும் கிடையாது அறிவும் கிடையாது, இப்படியே சொல்லிட்டே இருக்கலாம். இதுக்கான கதைகளும் பைபிள்ல நிறைய இருக்குது. கிதியோனும் சொல்லுவான் என்ன விட்டுருப்பா வேற ஆச்சு போய் பிடிக்கணுவான். மோசையும் அதே தான் சொல்லுவான், என்ன விட்டுரு வேற யாராச்சும் போய் பிடிச்சிக்கோமா. ஆபிரகாம் எதுவும் சொல்ல மாட்டிக்கிட்டு அவரே வந்துட்டே இருந்தாரு அங்கங்க பலி மாரி. ஆனா அங்கங்க அவர் பண தப்பெல்லாம் பண்ணிட்டே இருந்தாரு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, அதெல்லாம் ஒரு பொருட்டா எண்ணாம, அதான் நம்ம படிச்ச மாதிரி தான், அழைத்தவர் அதை கண்டிப்பா என்ன பண்ணாரு, செய்து முடித்தார். அதனாலதான் ரோமர் இன்னொரு இடத்துல வந்து பவுல் ஆபிரகாமை பத்தி சொல்லுவான், அவர் சொன்னதை அவர் செய்வார்னு யாருக்கு இருந்துச்சாங்க, இவனுக்கு நம்பிக்கை இருந்துச்சான். யார் சொன்னா, அவர் தானே சொன்னாரு, அவரே செய்வார் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்துச்சான். நம்மளுக்கும் அவ்வளவுதான் நம்பிக்கை. அவர் சொல்லிட்டாரு நான் செஞ்சிருவேன்றதான் நம்பிக்கை கிடையாது. அவர் சொல்லியிருக்கிறாரு அவர் செய்வார். நம்புறதுக்கு எனக்கு என்ன இருக்குது, எனக்கு உள்ள இங்க நம்புறதுக்கான இருதயம். ஆண்டவரே ஐ பிலீவ், என்னையும் கொண்டு தூசி மாதிரி இருக்கிறான். இந்த உலகத்துல எனக்கு எந்த ஒரு ஸ்டாட்டஸுமே கிடையாது. ஆனால் என்னையும் ஒரு நோக்கத்திற்காக உங்களால உபயோகப்படுத்த முடியும். எனக்கு படிப்பு இல்லை, பரவாயில்லப்பா ஆண்டவரே, எனக்கு உடம்பு ஆண்டா ஏதோ 25 வயசு சொல்லிங்கன்னா பரவாயில்ல. இப்ப பாருங்க ஆண்டவரே, பின்னால் வலி, இது முன்னால் வலி, இது எல்லா இடத்துலையும் வலி. எங்க வலினே நமக்கு தெரியல. காலையில் ஏந்திரிக்கும் போதே வலிதான் ஏந்திரிக்குது. ஆமா அப்படி இருக்குது. இனிமேல நான் ஆண்டவர் உபயோகப்படுத்துறதுக்கான சான்ஸ் இல்லை அப்படின்னு தான் நம்ம ஏந்திரிப்போம். ஆனா ஆண்டவர் சொல்ற எனக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நீ நோக்கத்தின் மேல உன்னோட கண்களை வச்சுட்டு போ. நோக்கத்தையே பொக்கிஷமா கன்சிடர் பண்ணிட்டே ஆண்டவர் இதெல்லாம் மீறி ஒரு நோக்கம் இருக்கு, இதெல்லாம் மீறி ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கமா இருந்த மாதிரிதான் ரூத் ஆண்டவர்களுக்கு வச்சிருந்த நோக்கத்தை நிறைவேறுவதை தன் சொந்த கண்களாலே கண்டாள். பரலோகத்துல போய் நோக்கம் கிடையாது தெரியுங்களா, பரலோகம் தான் ஃபுல் ஸ்டாப். அதுதான் அது போய் நீங்க உங்களுடைய இட்டர்னல் ஸ்டாப்பிங். அதுக்கு மேல ஆண்டவர் என்ன பிளான் வச்சிருக்கிறாங்க கூட யாருக்குமே வெளிப்படுத்தல. நீங்க வெளிப்படுத்தின சுவிசேஷம் படிச்ச அதிகாரம் படிச்சாலும் கிடைக்காது, தானியல் படிச்சாலும் கிடைக்காது, எசேக்கியேல் படிச்சாலும் கிடைக்காது. அங்க போன பிறகு அவர் என்ன பிளான் வச்சிருக்கிறாருன்னு அவர் யாருக்குமே வெளிப்படுத்தல. அதனால மனுஷனை பொறுத்தவரைக்கும் நம்ம ஃபுல் ஸ்டாப் எங்க, பரலோகத்தை போய் சேர்றது தான். அதனால அங்க நோக்கன்றது கிடையாது. நோக்கன்றது எங்க, பூமியில தான் உங்க வாழ்க்கை குறிச்சும் என் வாழ்க்கை குறிச்சும் ஒரு நோக்கம் உண்டு. அதனால நான் ஸ்லம்ல பார்த்தாங்க, எங்க அம்மா கேளுங்க, நாங்க வாழ்ந்துட்டு இருந்த இடம் பேரு ஏஷியா செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்லம். எப்படி, ஏஷியா செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்லம் சென்னையில. ஆனா இப்போ வந்து துறை கணக்கு இங்கிலீஷ் பேசுவோம். துறை என்கிட்ட பார்த்து நீங்க அமெரிக்கால போனேன்னு அடிக்கடி எல்லா துறையும் கேட்டுறேன். என்ன பார்த்து நீ ஆக்சென்ட்டும் அப்படிதான் ஆகுது, லாங்குவேஜ் அப்படிதான் ஆகுது, ஓ நீ வந்து அங்க வந்து படிச்சியா? இல்லைங்க, நான் அடிக்கடி ரொம்ப பெருமையா சொல்லிப்பேன். ஏன் தெரியுமா, இது என்னையே ஒரு மட்டுப்படுத்தி கொடுக்குறக்கா, என்ன தாழ்மையா வச்சுக்கிறாங்க. சொல்லுங்க, யூ வில் நாட் பிலீவ் அப்படின்னு எதையும். ஆனா இங்கிலீஷ்ல ரொம்ப ஸ்டைலா சொல்லுவேன். நீங்க நான் சொன்னா நம்பவே மாட்டீங்க. நான் ஆசியா கண்டத்திலேயே செகண்ட் லார்ஜஸ்ட், 2வது மிகப்பெரிய ஸ்லம் ஏரியால தான் நாங்க பிறந்து படிப்பு முடிக்கிற வரைக்கும் அங்கதான் வாழ்ந்தோம். எப்படி, படிப்பை முடிக்கிற வரைக்கும் நாங்க அங்கதான் வாழ்ந்தோம். தாராவி தான் நம்பர் 1 பிகெஸ்ட் ஸ்லம்.
அப்புறம் தமிழ்நாட்டில் சென்னையில் இந்த எம்ஜிஆர் நகர் அப்படியே பின்னா சூளைமேடு சூளை பள்ளம் அப்படியே போயிட்டே இருக்கும். அது உள்ளே போனீங்கன்னா நானும் ரூட்லாம் மறந்துடுவேன். அந்த மாதிரி அப்போவே அவ்வளோ பெரிய இஸ்லாம். நம்மளாம் அங்கே தான் இருந்தோம். அங்கே தான் எங்கள் அம்மா அப்பா என்ன ரேஸ் பண்ணாங்க. பட் காட் ஹேட் எ பிளான் இல்லையா? ஆனால் அந்த நோக்கத்தில் நம்மளுக்கு ஒவ்வொரு நாள் என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணும். இல்லாண்டவே ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை நான் பிடிச்சுக்கொண்டே இருப்பேன். என்னடா அந்த நோக்கம்? எனக்கு தெரியாது. நோக்கம் இருக்குன்னு மட்டும்தான் தெரியும். என்ன நோக்கம் எனக்கு தெரியாது. அந்த நோக்கத்துக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட என்ன ஒப்பு கொடுத்துருவோம். ஒவ்வொரு நாளும் கொடுத்துருவோம். புரியல ஆண்டவரே, ஆனால் தெரியும். எப்படி புரியல ஆனால் தெரியும். எப்படின்னா நம்ம அடுத்த கிளாஸ் போனோன்னே எல்லாத்துக்கும் செட் புக்ஸ் கொடுத்துருவாங்களே, இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ் கொடுத்துருவாங்க. பிள்ளைக்கு என்ன தெரியும்? புக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு தெரியும். அதுல இருக்கிறதுலாம் புரியுமா? ஆனா அந்த ஒரு வருஷம் முடியறதுக்குள்ள என்ன ஆயிடுது? எல்லாம் புரிஞ்சிடும். இதே மாதிரிதான் ஆண்டவர் உங்களை குறிச்சு என்ன குறிச்சு ஒரு சித்தம், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அது இன்னைக்கு உங்க கையில ஒரு உங்களுக்கு புரியாத ஒரு புக்கு போல இருக்குது. ஆனா அதுதான் நோக்கம். நீங்க என்ன பண்ணிக்கணும்? அக்செப்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த நோக்கத்தை நோக்கி ஓடுறதுக்கு உங்களுக்கு மனசுல ஒரு வாஞ்சியை நீங்களே கிரியேட் பண்ணிக்கணும். பின்னால மட்டும் பாத்துறாதீங்க. பின்னாலன்றது ரொம்ப தொலைவெல்லாம் இல்லை. நேத்து கூட பாத்துறாதீங்க. நேத்தை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு டிஸ்கரேஜ் ஆகிடும். நேத்தை கூட யோசிக்கணும். நேத்துன்றது பின்னால தானே, அது ஏன் பார்க்கணும்? அன்றைய நேத்து ஜபம் கேட்கப்படல, பரவாயில்ல இன்னைக்கு கொஞ்சம் ஜபம் பண்ணு. அன்றைய நேத்து நான் சுகம்னு சொல்லி தானே படுத்தேன். இன்னைக்கு காலையில் என் திருப்பி தான் முதுகு வலிச்சுக்குது. ஜபம் பண்ண அப்படி இல்லை. ஆண்டரே நேத்து ஜபம் கேட்கப்படவில்லை, இன்னைக்கு ஜபம் கேட்கப்படும். அவ்வளவுதான். 38 வருஷம் ஒருத்தன் படுத்துட்டு இருந்தான். எப்படி 38 வருஷம் படுத்துட்டு இருந்தான். நம்பிக்கை இழந்து எப்பா என்னை தூக்கி போய் எங்க ஆத்துக்குள்ள விடவானா, என்ன வீட்டு விட்டுருங்கன்னு சொல்லியிருக்கான் இல்லையா? ஆனா என்ன பண்ணான்? 38 வருஷமும் வருவான். அந்த தூதன் வருவான். அவன் வந்து தண்ணியை பிடிச்சி கிண்டி விடுவான். விட்டான்னா முதல்ல எப்படியாச்சும் குடிச்சிடலான்ற அவனுக்கு ஒரு நம்பிக்கை. காலையில் வராதாலும் உள்ள போயிடணும் ஒரு நம்பிக்கையில் இருந்தா இருப்பாரு. அதனால இயேசு அவனை நோக்கி வந்தார். கண்டிப்பா உங்களையும் நோக்கி வருவார். நோக்கத்தை நிறைவேற்றுவார். நம்ப வேண்டியது உங்க கடமை. ஒவ்வொரு நாளும் ஏஞ்சி நம்புங்க. என் வாழ்க்கை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அது இந்த லோகத்திலேயே உண்டு. அதை நிறைவேற்றுவார். அதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். என்னை அழைத்தவர் Gracious Lord in heaven, we praise you. இயேசுவே, இந்த காலை வேளைக்காய் ஒருவரை கூட கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் தகப்பனே. எல்லா நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இப்படியே கர்த்தாவே உலர்ந்து போயிருக்கிற அந்த ஆத்மாக்களோடு கர்த்தாவே நீர் பேசி கர்த்தாவே அவர்களுக்கும் கர்த்தாவே நம்பிக்கையை கர்த்தாவே நீ ஊக்குவிக்கிற தயவிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இப்படியாய் இந்த நம்பிக்கையின் வார்த்தை கர்த்தாவே அவர்கள் கர்த்தாவே வேரூன்றி கர்த்தாவே எல்லா பலனையும் கர்த்தாவே கொண்டு வருவனுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்டுக்கொள்ளும் தகப்பனே. கர்த்தாவே எல்லா காரியங்களும் கர்த்தாவே அவர்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கவனுமாய் கேட்டுக்கொள்ளும் கர்த்தாவே. கர்த்தாவே எல்லா சச்சரவுகளிலும் கர்த்தாவே பலனாய் இருக்கவனுமாய் கேட்டுக்கொள்ளும் தகப்பனே. நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலிருந்து ஒவ்வொருடைய ஜீவியத்தையும் கர்த்தாவே நீர் வெளியே கொண்டு வருவனுமாய் கேட்டுக்கொள்ளும் தகப்பனே. அவர்களோடு இரு கர்த்தாவே. எல்லா காரியங்களும் ஞானமாய் வெளிப்படும் கர்த்தாவே. எல்லா காரியங்களும் அவர்களுக்கு அறிவாய் வெளிப்படும் கர்த்தாவே. எல்லா காரியங்களும் சமாதானத்தினால் நிறைத்தருளும் கர்த்தாவே. பின்னோக்கி பார்க்காமல் கர்த்தாவே முன்னோக்கி பார்த்து கர்த்தாவே நீர் அவர்களோடு அவர்கள் முன் சென்று கொண்டிருக்கிறீர் என்ற கர்த்தாவே அந்த கர்த்தாவே அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஒரு அறிவையும் கர்த்தாவே கட்டளையிட்டு கர்த்தாவே ஒவ்வொரு நாள் ஒரு ஸ்டெப்பாய் ஃபார்வர்ட் போக கர்த்தாவே நீர் அவர்கள் கர்த்தா முன்னேறி செல்ல அந்த பலத்தை கட்டளையிடும் கர்த்தாவே. அன்பினால் நிறைத்தருளும் கர்த்தாவே. அவர்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தாவே அந்த நம்பிக்கை கர்த்தாவே நீங்க அப்போல் பண்ண வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளும் தகப்பனே. எல்லா காரியங்களும் உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால கேட்டுக்கொள்ளும் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.